ಎಲ್ಲರೂ ನಾವು ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಎಲ್ಲರೂ ಅಪ್ಪಿ ಉಕ್ಕಾರು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். ಗಿದಿಯೋನ್ ಎಂಬ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯ ಪರವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. அந்த ஊழியத்தை குறித்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுகிறேன். ಆ ಸೇವೆ ಕುರಿತು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಹೇಳ್ತೇನೆ. முதல்ல ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. குட்டி பிள்ளைங்கள்லாம் என்னை கவனிக்கிறீங்களா? ஒரு கதை, யாருக்கு கதை பிடிக்கும்? ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಕತೆ ಇಷ್ಟ? சரி, நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. மாரிமுத்துன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். ಮಾರಿಮುತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಿದ್ದನು. அவங்க வீட்டில் ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ அவங்க அப்பா சாராயம் காய்ச்சி ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ತಂದೆ ಸಾರಾಯಿ ಕಾಯಿಸಿ அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு ಆ இருந்தார். ಬಿಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அந்த குடும்பத்தில் எந்த விதமான சமாதானமோ சந்தோஷமோ கிடையாது. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಇರಲಿಲ್ಲ. அந்த காலத்தில் அப்போ அவங்க அப்பா தூக்கு மாட்டி மரித்து போய்விட்டார். ಅವರು ನೇಣು ಹಾಕೊಂಡು ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ರು. அந்த குடும்பத்தில் பயங்கர வறுமை, கஷ்டம், கவலை எல்லாமே ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಘೋರವಾಗಿ ದಾಟಿ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. இந்த சின்ன மாரிமுத்துவுக்கு ஒரே கேள்வி, ಈ ಚಿಕ್ಕ ಮಾರಿಮುತ್ತಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ஏன் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம்? ಯಾಕೆ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟ? அவங்க வீட்டில் ஒரு மாமா இருந்தார். ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾವ ಇದ್ದರು. அவர் அவங்கள 2 பிள்ளைங்க இருந்தாங்க, இவங்களை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. ಆ ಮಾವ ಅವರನ್ನು ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಒಂದು ಹಾಸ್ಟೆಲಲ್ಲಿ ಸೇರಿಸಿದರು. அப்படி வளர்ந்து வந்தான், ಬೆಳೀತಾ ಬಂದರು. அப்போ அவனுடைய மாமாவுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சொத்து தகராறு வந்துச்சு. ಆ ಮಾವನಿಗೂ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೂ ಆಸ್ತಿಯ ಕುರಿತು ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಯಿತು. அவங்க மாமா கோவத்துல ಆ ಮಾವನು ಕೋಪದಿಂದ அந்த ஆப்போசிட் பார்ட்டியை வெட்டி கொன்னுட்டார். ಆಪೋಸಿಟ್ ಪಾರ್ಟಿಯನ್ನು ಕಡಿದು ಕೊಂದು ಬಿಟ್ರು. அவரை பிடித்து ஜெயிலில் போட்டாங்க. ಅವರ ಹಿಡಿದು ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ರು. இந்த மாரிமுத்துவுக்கு இன்னும் பெரிய கேள்வி. ಈ ಮಾರಿಮುತ್ತಿಗೆ ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ ಆಯ್ತು. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை எங்க மாமா மட்டும்தான் இருந்தாரு. ನನಗೆ ಒಬ್ಬ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಮಾವನು ಮಾತ್ರ ಇದ್ರು. அவரு இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு. ಅವರು ಜೈಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. நாட்கள் உருண்டு ஓடிச்சு. ದಿನಗಳು ಕಳೆಯುತ್ತಾ அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ள ಆ ಜೈಲೊಳಗೆ இப்படி ஒரு வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ಈ ರೀತಿ ಒಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அந்த ஜெயிலில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். ಜೈಲಿ ಒಳಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவர் இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் ஊழியத்தை சார்ந்தவர். ಈ ಗಿದಿಯೋನ್ ಎಂಬ ಸಂಸ್ಥೆಯ ಸ್ಥಾಪನೆಗೆ ಸೇರಿದವರು. இதை கொண்டு போய் கொடுத்த போது அந்த 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 வேதையன் அவர் பேர், அவர் இந்த புஸ்தகத்தை வாங்கிக்கிட்டார். ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗಳು ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದರು. புஸ்தகம்னு சொல்லி ஒரு ஓரத்துல வச்சிட்டார். ಯಾವುದೋ ಒಂದು ಪುಸ್ತಕ ಅಂತ ಹೇಳಿ ಬದಿಗಿಟ್ರು. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நேரம் போகாதனால அந்த புஸ்தகம் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಹೋಗದೇ ಇರುವುದರಿಂದ ಆ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದು ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. ஆனா அவர் வாழ்க்கையில நிறைய கேள்வி இருந்துச்சு. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉಂಟಾಯಿತು. ஏன் எனக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு மூர்க்கம்? ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಮೂರ್ಖತನ? ஏன் எனக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கோபம்? ಯಾಕೆ ನನ್ನೊಳಗೆ ಇಷ್ಟು ಕೋಪ? ஏன் இருதயம் மாற முடியுமா? ಯಾಕೆ ನನ್ನ ಹೃದಯವು ಬದಲಾವಣೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಆಯ್ತಾ? இந்த வெறி பிடிச்ச இருதயம் மாற முடியுமா? ಈ ಕಠಿಣವಾದ ಹೃದಯವು ಮಾರ್ಪಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? அந்த கேள்விகள் எல்லாம் மனசுல இருந்தாலும் ಆ ಪ್ರಶ್ನೆಗಳೆಲ್ಲ ನನ್ನೊಳಗೆ ಇದ್ದರು. வாழ்ந்து கொண்டே வந்த மனுஷன் ಆ ಜೀವಿಸ್ತಾನೆ ಬಂದಂತ ವ್ಯಕ್ತಿ இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார். ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದು ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. வாசிக்கிற அவளுக்கு ரொம்ப புரியல. ಅವರು ಓದ್ತಾ ಅವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ஆனா இது யாரோ இருந்து பேசுகிறத போல ஒரு எண்ணம் அவருக்கு. ಯಾರೋ ಇದ್ದು ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರ ಮನಸ್ಸಿತ್ತು. அதனால திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சார். ಅವರು ತಿರುಗಿ ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அப்போ ஒரு அதிகாரம், ஒரு வசனம் அவர் கண்ணில் பட்டுச்சு. ಒಂದು ವಾಕ್ಯವು ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವರು ಹೊರ ಹೊತ್ತವರೇ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ನಾನು தருவேன். ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. அவர் நினைச்சார், இந்த இளைப்பாறுதலை தான் நான் தேடி ஓடிட்டு இருக்கிறேன். ಈ ಕಷ್ಟವೇಕೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த மன அமைதிக்காக தான் நான் தேடி ಓಡಿட்டு இருக்கிறேன். ಈ ಮನಸ್ಸಿನ ಆ ಒಂದು ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ತಾನೇ ನಾನು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த வேத புஸ்தகம் இப்படி ஒரு அமைதியை காட்டுதே. ಈ ರೀತಿ ಈ ಒಂದು
ಈ ಪುಸ್ತಕವು ಈ ರೀತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, இப்படி ஒரு ஆறுதல் உண்டுனா ಈ ರೀತಿ ಒಂದು ಸಂತೈಸುವಿಕೆ ಉಂಟಾದರೆ அந்த தேவன் தான் எனக்கு வேணும். ಆ ದೇವರೇ ನನಗೆ ಬೇಕು. அந்த ஜெயில் சிறைக்குள்ள ஒரு இடத்துல முழங்கால் போட்டு ಅವರು ಜೈಲಿನ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮೊಣಕಾಲೂರಿ, இயேசுவே எனக்குள்ள வாங்க, ಯೇಸುವೆ ನನ್ನೊಳಗೆ ಬಾ, இது எனக்கு இந்த சமாதானம் இந்த அருள் எனக்கு வேண்டும், ಈ ಸಮಾಧಾನ ಈ ಒಂದು ಅರಳುವಿಕೆ ನನಗೆ ಬೇಕು, நீங்க தான் எனக்கு வேணும், ನೀವೇ ನನಗೆ ಬೇಕು, என் இருதயம் மாறணும். ನನ್ನ ಹೃದಯವು ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கை மாற ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅವರ ಜೀವಿತವು ಬದಲಾವಣೆ ಆಗಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿತು. அவருக்குள்ள ஒரு இனம் காணாத சந்தோஷம், ಅವರೊಳಗೆ ಅವರನ್ನು ಅರಿಯದಂತ ಒಂದು ಸಂತೋಷವು. காலம் உருண்டு ஓடிச்சு. ಕಾಲವು ಕಳೆದು ಹೋಯ್ತು. அந்த மாரிமுத்து 10வது முடிச்சிட்டான். ಮಾರಿಮುತ್ತು 10ನೇ ತರಗತಿ ಹಿಡಿದ್ರು. 10வது முடிச்சு அவನು வீட்டுக்குள்ள வந்தான். 10ನೇ ತರಗತಿ ಮುಗಿಸಿ ಮನೆ ಒಳಗೆ ಬಂದನು. அங்க அவனுடைய அம்மா ஒரு தகாத உறவுல இருக்கிறத கண்ணால பார்த்துட்டான். ಅವರ ತಾಯಿಯು ಬೇರೊಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದ್ರು. அந்த தாயை அதை பார்த்தவனுக்கு பயங்கரமான கோபம். ಆ ತಾಯಿಯನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ಆ ಮಗನಿಗೆ ಬಹಳಷ್ಟು ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. இப்படி ஒரு அம்மாவுக்கா நான் பிறந்திருக்கிறேன், ಈ ರೀತಿ ಒಂದು ತಾಯಿಗೆ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದು, என் வாழ்க்கையில இப்படி ஒரு தாயா, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ತಾಯ. அவங்க அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சான். ಆ ತಾಯಿಯನ್ನು ದೂರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவன் ஒரு முடிவு பண்ணான். ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿದರು. ஒன்னு ಅಮ್ಮಾவை ಕೊಲ್ಲணும், ಒಂದು ತಾಯಿಯನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕು, இல்லனா நம்ம இல்லாம போகணும், ಇಲ್ಲದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲದಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. அந்த அம்மாவை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். ಅಮ್ಮನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಮುಂದೆ ನೋಡಿದ. ಸಮயம் பார்த்து கொண்டே இருந்தான். ಸಮಯ ನೋಡುತ್ತಾನೆ ಇದ್ದ. அப்ப ஏதோ அவனுக்கு ஒரு எண்ணம், ಯಾವುದೋ ಒಂದು ಎಣಿಸುವಿಕೆ, எதனாலும் அவங்க மாமாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிரணும் அப்படி. ಅವರ ಮಾವನ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಮಾಡ್ಬಿಡುವ ಅಂತ. அதனால அந்த ஜெயிலுக்கு போனான். ಜೈಲಿಗೆ ಹೋದ್ರು. அந்த ஜெயில்ல போய் அவங்க மாமாவை பார்த்தான். ಜೈಲಿಗೆ ಹೋಗಿ ಅವರ ಮಾವನನ್ನು ನೋಡಿದ್ರು. அவங்க மாமாட்ட சொன்னா இந்த மாதிரி அம்மா செஞ்சிட்டாங்க, ಈ ರೀತಿ ಅಮ್ಮನನ್ನು ಮಾಡಿದ್ರು, அதனால நான் அம்மாவை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டேன், ಕೊಲೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೀನಿ, ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், ಒಂದು ಮಾತು ನಿಮಗೆ ಹೇಳಿ ಹೋಗೋಣ ಅಂತ ಬಂದೆ, என்னை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡಬೇಡ್ರಿ. அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ಎಷ್ಟೋ ಹೇಳಿ ನೋಡಿದ್ರು, ஆனா கடைசியில ஒன்னு சொன்னாரு. ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಹೇಳಿದ್ರು, நான் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன், ನಾನು ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ, எனக்கு ஒரு வாக்கு மாத்திரம் கொடு, ನನಗೆ ಒಂದು ವಾರ ಮಾತ್ರ ಕೊಡು, இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போ, ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೋ, இத வாசி, ಇದನ್ನು ಓದು, வாசிச்ச பிறகு நீ என்ன செய்யணுமோ செய், ಓದಿದ ಮೇಲೆ ನೀನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದನ್ನು ಮಾಡು. அதை வாங்கிட்டு வந்துட்டான். ಅದನ್ನು ತಗೊಂಡು ಬಂದ್ರು. அவங்க மாமா சொன்னான்ற ஒரே காரணத்தால வாசிக்க ஆரம்பிச்சான். ಮಾಮ ಹೇಳಿದ್ರಂತೇಳಿ ಒಂದೇ ಕಾರಣಕ್ಕೆ ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. யோவான் 4 அதிகாரத்துக்கு வந்தான். ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದ್ರು. அந்த இடத்துல ஒரு பெண்ணோட இயேசு கிறிஸ்து பேசுகிறத படிச்சான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಓದಿದ್ದೇನು. அந்த பெண்ணுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. ಆ ಹುಡುಗಿಗೆ 5 ஆனா 5 பேரு கூடயும் சேர்ந்து அவளால வாழ முடியல. 5 ಗಂಡಂದಿರೊಂದಿಗೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. இப்பொழுது புருஷன் இல்லாத இன்னொருத்தன் கூட வாழ்ந்து கொண்டிருந்தா. ಗಂಡನಿಲ್ಲದೆ ಇನ್ನೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவளை இயேசு மன்னிக்கிறத அவன் பார்த்தான். ಅವನನ್ನು ಯೇಸು ಮನ್ನಿಸುವುದನ್ನು ನೋಡಿದರು. இவனுக்கு இந்த இயேசுவின் மேல ஒரு பெரிய கோபம் வந்துச்சு. ಇವರು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕೋಪ ಬಂತಿತ್ತು. ஒருவேளை அந்த இயேசுவுக்கு ஒருவேளை இத செய்ய முடியும், ಇದು ಒಂದು ಯೇಸುವಿಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவர் ரொம்ப மகானான மனுஷன், ಅವನು ಒಂದು ಮಹಾನ್ ವ್ಯಕ್ತಿ, அவரால இந்த பெண்ணை மன்னிக்க முடியும், ಅವರಿಂದ ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆனா என்னால என்னுடைய அம்மாவை மன்னிக்க முடியாது, ನನ್ನಿಂದ ನನ್ನ ಅಮ್ಮನನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, கொலை பண்ணியே தீருவேன், ಕೊಲೆ ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ. அந்த பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டான். ಬೈಬಲನ್ನು ಎತ್ತಿ ಬಿಸಾಡಿದ್ರು. அவன் போக ஆரம்பிச்சான். ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. ஆனா எங்கெல்லாம் போறானோ இந்த எண்ணம் அவனுடைய மனசுல இருந்து வெளியில போல. ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋದ್ರು ಅಲ್ಲೆಲ್ಲ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರ ನೆನಪುಗಳು ಬರ್ತಾ ಇತ್ತು. அவன் செய்யணும்னு நினைச்சது அவனால செய்ய முடியல, ಮಾಡ್ಬೇಕಂತದ್ದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. அப்போ நடந்து போறப்ப இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை பார்த்தான். ನಡೆದು ಹೋಗುವಾಗ ಈ ರೀತಿ ಒಂದು ಆಲಯವನ್ನು ನೋಡಿದ್ರು. அந்த ஆலயத்துக்குள்ள சென்றான். ಆಲಯದೊಳಗೆ ಹೋದನು. அந்த பாஸ்டர்ட்ட போய் சொன்னா இந்த மாதிரி, ಸಭಾಪಾಲಕರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳಿದನು. அந்த பாஸ்டர் சொன்னாரு, ಸಭಾಪಾಲಕರು ಹೇಳಿದ್ರು, உன்னால உன்னை மாத்த முடியாது, ನಿನ್ನಿಂದ ನನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ஆனா என்னைக்கு அந்த இயேசுவை ஏத்துக்குறியோ அன்னைக்கு அந்த இயேசு உன்னை மாத்துவார். ಯೇಸುವನ್ನು ಹೇಗೆ ನೀನು ಅರಿತುಕೊಳ್ತೀಯೋ ಅವತ್ತು ನೀನು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತೀಯ. அந்த பாஸ்டரோட முழங்கால் போட்டு ಸಭಾಪಾಲಕರೊಂದಿಗೆ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ அந்த ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பாஸ்டர் அவனை இயேசுவேன்னு கூப்பிட அவனை சொல்லி கொடுத்தாரு. ಅವನು ಯೇಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவன் வாழ்க்கை மாறிச்சு. ಅವರ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. அந்த குடும்பத்துக்குள்ள திரும்பவும் சமாதானம் வர ಆ ஆரம்பிச்சு. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಸಮಾಧಾನ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು.
அந்த கதை அதோட நின்று போகல. ಆ ಕಥೆ ಆ ರೀತಿ ಮುಕ್ತಾಯಗೊಂಡಿಲ್ಲ. அவருடைய தாயாருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கட்டி வந்துருச்சு வயித்துல. ಅವರ ತಾಯಿಗೆ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಂದು ಗಡ್ಡೆ ಬಂದಿತ್ತು. டாக்டர்ட்ட போனாங்க. ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋದ್ರು. உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு ನಿಮಗೆ சொல்லிட்டாங்க. ಕ್ಯಾನ್ಸರ್ ಬಂದಿದೆ ಎಂಬುದು ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರು. அப்போ கவலையோட அந்த அம்மா வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಅವರು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದರು. வலி வயித்துல, ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನೋವು. அப்ப இந்த தம்பி போய் இந்த மாரிமுத்து போய் அவங்க அம்மாவை பார்த்து சொன்னான். ಮಾರಿಮುತ್ತು ಹೋಗಿ ಅವರ ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மாத்தினாரு. ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಯೇಸು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದರು. உங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மாத்த ನಿಮ್ಮ முடியும். ಜೀವಿತವನ್ನು ಯೇಸು ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். ನಿಮಗೆ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒருவேளை அற்புதம் நடக்கலினாலும், ನಿಮಗೆ ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿದ್ರು, ஒருவேளை மரிச்சு போனீங்கனாலும், ಒಬ್ಬರು ಒಂದು ವೇಳೆ ಸತ್ತು ಹೋದರು, நித்தியம்னு ஒண்ணு உண்டு. ನಿತ್ಯ ಜೀವ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಉಂಟು. அங்க கவலை இல்ல, கண்ணீர் இல்ல. ಅಲ್ಲಿ ಕಳವಳ ಇಲ್ಲ, ಚಿಂತೆ ಇಲ್ಲ. நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ನೀವು ಈ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರೆ அந்த வாழ்க்கையில ஒரு சுகமான வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவரால தர ಆ முடியும். ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸೌಖ್ಯವಾದ ಒಂದು ಸುಖವಾದ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அந்த ಅಮ್ಮ சொன்னாங்க, ಆ ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, ஒருவேளை நீ சொல்லுகிற இயேசு உண்மைனா, ನೀ ಹೇಳುವಂತ ಯೇಸು ನಿಜವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு இருக்கிற இந்த கட்டி மறையட்டும். ನನಗಿರುವಂತ ಕಟ್ಟಿ ಗಡ್ಡೆಯು ಮಾರ್ಪಡ ಹೊಂದಲಿ. நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். ನಾನು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு சவால் கொடுத்தாங்க. ಒಂದು ಸವಾಲ್ ಹಾಕಿದರು. இவன் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்காக ஜெபித்தான். ಅವರ ತಾಯಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அதுக்கப்புறம் அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ನಂತರ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದ್ರು. அவங்க போய் டெஸ்ட் பண்ணப்ப, ಅವರ ಹೋಗಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಟೆಸ್ಟ್ ಮಾಡುವಾಗ, இது கேன்சரான கட்டி இல்ல, இது ஒரு சாதாரண கட்டி தான் சொல்லி, ಕ್ಯಾನ್ಸರ್ ಆದ ಕಟ್ಟಿ ಅಲ್ಲ, ಅದು ಸಾಧಾರಣವಾದ ಕಟ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ. யாரோ ஒரு மனுஷன், ಯಾವುದೋ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ஒரு ஜெயிலுக்குள்ள சென்று ಜೈಲೊಳಗೆ ಹೋಗಿ ஒரு வேத புஸ்தகத்தை, ಒಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು அந்த கொலைகாரனுடைய கையில கொடுத்தது, ಕೊಲೆಗಾರನ ಕೈಗೆ ಕೊಟ್ಟು அவனை மாற்றினது, ಅವನೇ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತು. அந்த மாரிமுத்துவை மாற்றினது, ಮಾರಿಮುತ್ತನ್ನು ಬದಲಾವಣೆ அவன் ಆಯ್ತು. மூலமா அவனுடைய தாயாரையும் அவன் குடும்பத்தையும் மாற்றினது. ಅವರ ತಾಯಿಯನ್ನು ಕುಟುಂಬವನ್ನು ಬದಲಾವಣೆ ಆಯ್ತು. நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகம், ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ಸತ್ಯವೇದವು இது தேவனுடைய வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯ. ஒரு வசனத்தை வாசிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದೋಣ. ஏசாயா புஸ்தகம், ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 55ஆம் அதிகாரம் 55ನೇ ಅಧ್ಯಾಯ 10ஆம் வசனம். 10ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா ಯೆಶಾಯ 55 55 10 11. 10 11. மாரியும் உறைந்த மழையும், நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் கன்னடத்தில் வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ಆಮೆನ್. ಮಳೆಯು ಹಿಮವು ಆಕಾಶದಿಂದ ಬಿದ್ದು ಭೂಮಿಯನ್ನು ತೋಯಿಸಿ ಹಸಿರುಗೊಳಿಸಿ ಫಲಿಸುವಂತೆ ಮಾಡಿ ಬಿತ್ತುವವನಿಗೆ ಬೀಜವನ್ನು ಉಣ್ಣುವವನಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಒದಗಿಸಿದ ಹೊರತು ಹೇಗೆ ಆಕಾಶಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲವೋ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಬಾಯಿ ಹೊರಟು ಮಾತು ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ನಾನು ಉಪದೇಶಿಸಿದನ್ನು ಕೈಗೂಡಿಸಿದ ಹೊರತು ನನ್ನ ಕಡೆಗೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲ. தேவன் இதுல என்ன சொல்றாரு? ದೇವರ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯವು ಜೀವವುಳ್ಳದು. அது ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய வார்த்தை. ಅದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ಮಾತು. அது தேவனுடைய சித்தத்தை நிச்சயமாக செய்யும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾಡುತ್ತದೆ. அதனால தான் இந்த ஊழியம், ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಸೇವೆ, இப்படிப்பட்ட வேத புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு ಈ ರೀತಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು இந்த எங்கெல்லாம் தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் கொடுப்பது தான் இந்த ஊழியம். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ದೇವರ ಅನುಕೂಲತೆ ಆಗಿ ಈ ಸತ್ಯವೇದನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೋ ಅಲ್ಲಿ ಕೊಡುವುದೇ ಈ ಸೇವೆ. பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு போய் கொடுக்கிறோம், ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗಿ ಕೊಡ್ತೀವಿ, காலேஜஸ்ல கொண்டு போய் கொடுக்கிறோம், ಕಾಲೇಜುಗಳಲ್ಲಿ ಕೊಡ್ತೀವಿ. எங்கெல்லாம் நீதி நிலைநாட்டப்படுகிறதோ, ಎಲ್ಲಿ ನೀತಿಯು ನೆಲೆ ನಿಲ್ಲುತ್ತದೋ, போலீஸ் ஸ்டேஷன்ல, ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ, ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ, இந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போய் இது கொடுக்கிறோம். ಈ ರೀತಿ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ಕೊಡುವರಾಗಿದ್ದೀವಿ. மக்கள் எங்கெல்லாம் வேதனையில் இருக்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் கொடுக்கிறோம். ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿ ನೋವಲ್ಲಿದ್ದಾರೋ ಅಲ್ಲಿ ನಾವು ಈ ತಲುಪಿಸುತ್ತೇವೆ. ஹாஸ்பிடல்ஸ்ல கொண்டு போய் கொடுக்கிறோம், ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೀವಿ, ஜெயில்கள்ல
சிறைச்சாலையில கொண்டு போய் கொடுக்கிறோம். ಜೈಲುಗಳಲ್ಲಿ ಕೊಡುವರಾಗಿದ್ದೇವೆ. இப்படி எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் படிக்கிற மாதிரி இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று கொடுக்கிறோம். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಜನರು ಅಗತ್ಯತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅಲ್ಲಿ ನಾವು ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಅವರಿಗೆ ತಲುಪಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. எங்களுடைய வேலை இந்த வேதத்தை இலவசமாய் கொடுப்பது மாத்திரம். ನಮ್ಮ ಕೆಲಸವೇನೆಂದ್ರೆ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುವುದಾಗಿದೆ. வேலை செய்கிறது ஆண்டவர். ಕೆಲಸ ಮಾಡುವುದು ದೇವರು. அவருடைய வார்த்தை, ಅವರ ಮಾತು, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ಅವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ, இந்த வார்த்தை ஒருபோதும் வீணாய் திரும்பவே வராது. ಈ ಮಾತು ಒಂದು ಸಾರಿ ನೆರವೇರಿಸದೆ ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲ. அது அவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை செய்து மாத்திரம் தான் திரும்ப வரும். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಪೂರೈಸಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತದೆ. எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ನಮ್ಮ ಒಂದು ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ತನಿಖೆ ಮಾಡಿದರು. நாம கொடுக்கிற வேத புத்தகம் எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது, ಹೇಗೆ ಜನರಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವೇದವು ತಲುಪಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತದೆ அந்த இதுல கண்டுபிடிச்சது, ಅದರಲ್ಲಿ ಕಂಡುಹಿಡಿದದಂದ್ರೆ நாம கொடுக்கிற இந்த வேத புத்தகம் ನಾವು ಕೊಡುವಂತ ಈ ಸತ್ಯವೇದ சுமார் 6 பேருடைய கைகளுக்கு 6 ಜನರ ಕೈಗಳಿಗೆ கடந்து போகிறது, ತಲುಪಿ ದಾಟಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. என்னுடைய ஆபீஸ்ல ஒரு பையனோட பேசிட்டு இருந்துட்டு நான் இந்த வேத புத்தகத்தை அவன்கிட்ட கொடுத்தேன். ನನ್ನ ಆಫೀಸಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಒಂದು ಹುಡುಗನಿಗೆ ನಾನು ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೊಟ್ಟೆ. அவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ಅವನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. கொஞ்ச நாள் கழித்து அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆ. அவனுடைய பெயர் ಅನಿರುத். ಅವನ ಹೆಸರು ಅನಿರುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ. ಅನಿರುத் இந்த வேதத்தை கொடுத்தனே வாசிச்சியான்னு கேட்டேன். ಅನಿರುದ್ಧ ಪುಸ್ತಕವನ್ನು ಕೊಟ್ಟೆ ಓದಿದೀಯಾ ಅಂತ. அவன் சொன்னா இல்ல மோசஸ், என் டேபிள்லயே வச்சிருந்தேன். ನನ್ನ ಟೇಬಲ್ ಅಲ್ಲೇ ಇಟ್ಟುಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு ஒரு கசின் இருக்கிறாரு. ನನಗೆ ಒಬ್ಬ ಕಸಿನ್ ಇದ್ದಾರೆ. அவர் ಅಮೆರಿಕಾல இருந்து வந்திருந்தாரு. ಅವರು ಅಮೆರಿಕದಿಂದ ಬಂದರು. அவருடைய பிசினஸ் உடைஞ்சு போச்சு. ಅವರ ಬಿಸಿನೆಸ್ ಒಡೆದು ಹೋಯ್ತು. ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டாரு. ரொம்ப ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೋದ್ರು. என்னுடைய டேபிள்ல இருந்து இருந்த அந்த வேத புத்தகத்தை பார்த்து எனக்கு கொடுப்பியான்னு கேட்டாரு. ನನಗೆ ನನ್ನ ಟೇಬಲ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಪುಸ್ತಕವನ್ನು ಸತ್ಯವೇದ ನೋಡಿ ನನಗೆ ಕೊಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ அவர் கொடுத்தேன். ನಾನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. அப்பதான் புரிஞ்சது. ಆಗ ಅರ್ಥವಾಯಿತು. ஒருவேளை நம்ம ஒருத்தருக்கு நினைச்சு கொடுக்கிறோம், ನಾವು ಏನೋ ಒಬ್ಬರಿಗೆ ನೆನೆಸಿ ಕೊಡ್ತೀವಿ. ஆனா ஆவியானவர் அவரை அந்த வேதத்தை வச்சு இன்னொரு பிளான் வச்சிருக்காரு. ಅವರು ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇನ್ನೊಂದು ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. இந்த வேத புத்தகத்தை கொண்டு போய் அநேகருடைய கரங்கள்ல இலவசமாய் கொடுப்பதுதான் இந்த கிடியோன்ஸ் ஊழியம். ಗಿಡಿಯೋನ್ ಸೇವೆಯು ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಜನರಲ್ಲಿ ತಲುಪಿಸುವುದೇ ಈ ಸೇವೆಯಾಗಿದೆ. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಫೀಬಾ என்ற ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் உண்டு. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಫೀಬಾ ಎಂಬ ಮಿಷನರಿ ಒಂದು ಸೇವೆ ಇದೆ. அதில் உள்ள ஒருத்தர், ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬರು ஒரு நாள் பெங்களூர் பட்டணத்துல, ಬೆಂಗಳೂರು ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ஒரு 30-40-50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 ವರ್ಷದ ಹಿಂದೆ விரக்தியில ஒரு குப்பமேட்டு பக்கத்துல நடந்து போய் கொண்டிருந்தார். ಅವರೊಂದು குப்பமேடு ಕಸವನ್ನು ಎತ್ತುವಂತ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அங்க யாரோ இந்த புத்தகத்தை கிழிச்சி பாதி புத்தகத்தை அங்க போட்டிருந்தாங்க. ಯಾರೋ ಆ ಕಸದಲ್ಲಿ ಅರ್ಧ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಅರ್ಧ ಹಾಕಿದ್ರು. ஏதோ புத்தகம் மாதிரி கிடக்குதுன்னு எடுத்தாரு. ಏನೋ ಒಂದು ಪುಸ್ತಕ ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದ್ರು. நேரம் போகாதனால வாசிக்க ஆரம்பிச்சாரு. ನೇರ ಸಮಯ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿ ಆತನು ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம கரங்கள்ல வைத்திருக்கிற அந்த வேத புத்தகம் வல்லமை உள்ளது. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಈ ಸತ್ಯವೇದವು ಅದು ನಿಜವುಳ್ಳದು. வேத புத்தகம் தான் வேதத்தை ஆண்டவரை பற்றி நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற புத்தகம். ಸತ್ಯವೇದವೇ ನಮಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಗೊಳಿಸುವುದಾಗಿದೆ. வேத புத்தகமே ಸತ್ಯವೇದವೇ வேத புத்தகத்தை குறித்து ಅನೇಕ ಸಾಕ್ಷಿகளை கொடுக்கிறது. ಸತ್ಯವೇದವೇ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕುರಿತು ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದೆ. இது ஆண்டவரை பற்றி தெரிந்த நமக்கும் இது பிரயோஜனமாகிறது. ಇದು ನಮಗೂ ಒಂದು ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ. ஆண்டவரை பற்றி தெரியாத மக்களுக்கும் இது அவர்களோட பேசக்கூடிய வல்லமை உள்ளது. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದವರಿಗೂ ಈ ವಾಕ್ಯವು ಒಂದು ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿದೆ. இருபுறமும் ಕರುಕುಳ್ಳ ಪಟ್ಟಯವನ್ನು ವೇದ சொல்லுகிறது. ಇದು ಹಿಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಎರಡು ಬದಿ ಹದವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆவியையும் ஆத்மாவையும் வகையறுக்கும்னு இருக்கு. ಆತ್ಮವನ್ನು ಮಚ್ಚೆಯನ್ನು ಕೀಲು ಮಚ್ಚೆಯನ್ನು ತೂರಿ ಹೋಗುವಂತದ್ದು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. என்ன ಅರ್ಥ ಅದಕ್ಕೆ? ಏನು ಅರ್ಥ? ஆண்டவர் அறிந்த நாம, ದೇವರನ್ನು ಅರಿತ ನಾವು ஆவிக்குரிய காரியங்களை யோசித்து செய்யறோமா, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರಿತು ಮಾಡುತ್ತೀವಿ, இல்ல நம்மளுடைய சொந்த புத்தியில செய்யறோமா, ನಮ್ಮ ಸ್ವಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುತ್ತೀವಾ? ಅದ ವகைಯறுத்து ಕಾಟ ಕೂಡ ವಲ್ಲಮೆ உள்ளது இந்த வேத வார்த்தைகள். ಒಂದು ಅದನ್ನು ಬಹಳ ಗೂಢಾರ್ಥವಾಗಿ ತಿಳಿಸುವಂತದೇ ಈ ಸತ್ಯವೇದ. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. 2 ತಿಮೋಥೆಯ 3:16 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಅದು ಆತ್ಮದಿಂದ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಇಂಗ್ಲಿಷ್‌ல ಅದರ ವಾರ್ತೆ God breathed.
ದೇವರ ಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ, தேவனுடைய சுவாசமா இருக்குது. ದೇವರ ಶ್ವಾಸವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ, ஆண்டவருடைய சுவாசம். ದೇವರ ಶ್ವಾಸ. ஆண்டவர் அந்த ஆதாமை ஏவாளையும் செஞ்சுட்டு ದೇವರು ಆದಾಮನನ್ನು ಅವಳನ್ನು ಮಾಡಿ அவங்களுக்குள்ள ஊதுனாரு. ಆತನಿಗೆ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು சுவாசம் போன உடனே ಅವರ ಶ್ವಾಸ ಹೋದ ಕೂಡಲೇ அவர்கள் உயிர் பெற்று எழுந்தாங்க. ಅದು ಜೀವವಾಗಿ ಬಂತನು. இந்த வேத வசனம் தேவனுடைய சுவாசமா இருக்கிறது. ಸತ್ಯವೇದವು ದೇವರ ಶ್ವಾಸವಾಗಿದೆ. செத்து போயிருக்கிற நம்ம இருதயம், ಸತ್ತು ಹೋದಂತ ನಮ್ಮ ಹೃದಯ ஜீவனுள்ள இருதயமா மாறுறதுக்கு, ಜೀವವುಳ್ಳ ಹೃದಯವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ಲಿಕ್ಕೆ இந்த வசனங்கள் ஆவியா இருக்கிறது. ಈ ಸತ್ಯವೇದವು ಆತ್ಮವಾಗಿದೆ. யோவான் புஸ்தகத்துல யோவான் எழுதுறாரு, ಯೋಹಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ, இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಯೇಸು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, என்னுடைய வார்த்தை ஆவியா இருக்கிறது. ನನ್ನ ಮಾತು ಆತ್ಮವಾಗಿದೆ. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ಆತ್ಮವು ಜೀವವುಳ್ಳದಾಗಿದೆ. நம்ம உயிர் உள்ளவங்களா, ನಾವು ಜೀವವುಳ್ಳವರಾ, ஜீவன் உள்ளவர்களா வாழணும்னா, ಜೀವವುಳ್ಳವರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ, நித்திய ஜீவன் உள்ளவர்களா வாழணும்னா, ನಿತ್ಯ ಜೀವವುಳ್ಳವರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದ್ರೆ அதற்கு தேவை இந்த வசனங்கள். ಅದಕ್ಕೆ ಅನುಗುಣವಾದುದು ಈ ದೇವರ ವಾಕ್ಯ. வேதத்தில் உள்ள பெரிய அதிகாரம் எது? ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರ ಯಾವುದು? சங்கீதம் 119, ಕೀರ್ತನೆ 119, 176 வசனம் இருக்கு. 176 ವಾಕ್ಯಗಳಿವೆ. நீங்க வீட்ல போய் தேடி பாருங்க. ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು 176 வசனமும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிற வசனங்கள். 176 ವಾಕ್ಯಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்படி வேத புஸ்தகம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை குறித்து திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ಈ ಒಂದು ಸತ್ಯವೇದವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಕುರಿತು ಪದೇ ಪದೇ ಹೇಳುವಂತದಾಗಿದೆ. ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொன்னாரு, ದೇವರು ಸೈತಾನನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನೆಂಬುದಾಗಿ. நாம பிழைக்கிறதற்கும், ನಾವು ಬದುಕುವುದಲ್ಲದೆ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர் பிழைக்கிறதற்கும், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನರು ಬದುಕಲಿಕ್ಕೂ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது, ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದು அவருடைய வார்த்தை. ಅದರ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இந்த வார்த்தை நம்ம கையில இருக்கிறதுக்கு காரணம், ಈ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ பல பேருடைய ரத்த சாட்சி, ಆತನ ಅನೇಕ ಜನರ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கையில இந்த வார்த்தை இருக்குது. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಇದೆ. வில்லியம் டிண்டேல் ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தாரு. ವಿಲಿಯಂ ಕೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದೇವ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. வில்லியம் டிண்டேல். ವಿಲಿಯಂ ಟಿಂಡೇ அவர் என்ன செஞ்சாரு? அவர் ಏನು ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, அந்த காலத்துல வேத புத்தகம் எல்லார் கையிலயும் கிடையாது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಕೈಯಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವೇದ ಇರಲಿಲ್ಲ. எல்லாரும் பேசுகிற மொழியில, ಎಲ್ಲರೂ ಮಾತನಾಡುವಂತ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ அந்த மொழியில வேதத்தை மொழிபெயர்த்து ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಭಾಷಾಂತರಗೊಳಿಸಿ கைகளில் எழுதி 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 ಕೈಗಳಲ್ಲಿ ಬರೆದು இந்த மாதிரி ஒவ்வொரு சபையின் முன்னாடி ஒரு இடத்துல வச்சிட்டாரு. ಒಂದು ಸಭೆಯ ಮುಂದೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அநேகர் அந்த வேத வசனத்தை பார்த்தது கூட கிடையாது. ಅನೇಕರು ಆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದು ಕೂಡ ಇಲ್ಲ. அன்னைக்கு லத்தீன் மொழியில மட்டும்தான் வேத வசனம் சொல்லப்பட்டுச்சு. ಅವತ್ತು ಲ್ಯಾಟಿನ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸತ್ಯವೇದವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. எல்லாரும் வந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ಕ್ಯೂல நின்னு வாசிச்சாங்க. ಜೊತೆ ಸಾಲುಗಳಲ್ಲಿ ನಿಂತು ಓದಿಕೊಂಡು ಹೋದ್ರು. ಎಲ್ಲರ இருதயமும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. ಎಲ್ಲರ ಹೃದಯವು ಅತ್ತಿ ಉರಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿತು. அந்த நாட்டுடைய ராணிக்கு இது பயங்கர பெரிய கோபம். ಆ ದೇಶದ ರಾಣಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. அந்த அம்மாவுடைய பெயர் பிளட்டி மேரி. ಅವರ ಸ್ತ್ರೀಯ ಹೆಸರು ಬ್ಲಂಡಿ ಮೇರಿ ಎಂಬುದಾಗಿ. ಅನೇಕರ ಕೊಂದು ಕುವಿತಾಳ್. ಅನೇಕರು ಓದಿ ಇದನ್ನು ನೋಡಿ ಅವರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿತು. இந்த வில்லியம் டிண்டேலையும் பிடித்து ஒரு கட்டையில கட்டி வைத்து எரித்து விட்டாங்க. ವಿಲಿಯಂ ಟಿಂಡೇನನ್ನು ಒಂದು ಕಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಟ್ಟಿ ಹಾಕಿ ಅದನ್ನ ಹತ್ತಿ ಉರಿಸಿದರು. நடந்தது என்ன தெரியுமா? ನಡೆದದೇನು ಗೊತ್ತಾ? வில்லியம் டிண்டேலை எரிச்சிட்டாங்க. ಗೆಂಡೇರನ್ನು ಹೊರದು ಹಾಕಿದ್ರು. ஆனா அவருடைய வேதத்தை வாசித்தவர்களுடைய இருதயத்தில் ஏற்றப்பட்ட அந்த தீப்பொறி, ಆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದಂತ, ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದಂತ ಆ ಜನರ ಹೃದಯವು யாராலையும் அணைக்க முடியல. ಯಾರಿಂದಲೂ ಅಣಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. எரேமியா சொல்றாரு, ಯೆರೆಮೀಯನು ಹೇಳುತ್ತಾನೆ, his word is a
fire, his word is fire in my bones. ಈ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಈ ವಾಕ್ಯವು ಒಂದು ಬೆಂಕಿಯಾಗಿ ಉರಿಯುವಂತದಾಗಿದೆ. தேவனுடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள தீ பிளம்பா இருக்குது. ಈ ದೇವರ ವಾಕ್ಯವು ಎಲುಬುಗಳಿಗೆ ಸಾರವು ಅದು ಬೆಂಕಿಯು ಹತ್ತಿ ಉರಿಯುವಂತದಾಗಿದೆ. அப்படிப்பட்ட வேத புஸ்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். ಆ ರೀತಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் எங்க சர்ச்சில் சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். ನಾನು ನಮ್ಮ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ கிளாஸ் பிள்ளைங்க கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுத்தோம். ಒಂದು ನನ್ನ ಕ್ಲಾಸ್ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಕೊಟ್ಟೆ. முடிஞ்சா நீங்க முழங்கால நின்னு பைபிள் வாசிங்க. ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ಮೊಣಕಾಲೂರಿ ಬೈಬಲ್ ಓದಿರಿ. முழங்கால நிக்கிறனால ஆண்டவர் வந்து பெருசா செஞ்ச போறது இல்ல. ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದರಿಂದ ಏನು ದೊಡ್ಡದು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? ದೇವರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀವೋ முழங்கால நின்னாங்க, இல்ல சாஷ்டாங்கமா விழுந்தாங்க. ಮೊಣಕಾಲು ಊರದೆ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಎರಗಿದರು. முழங்கால நின்று வாசிங்கன்னு சொன்னோம். ಮೊಣಕಾಲು ಊರಿ ಓದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டேன். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆ. யாரெல்லாம் ஆண்டவரை பத்தி யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லியிருக்கிறீங்க? ಯಾರಾದ್ರೂ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಒಬ್ಬರಿಗಾದ್ರೂ ಹೇಳಿದ್ದೀರಾ? ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லியிருந்தாங்க. ಸಾಧ್ಯವಾದ್ರೂ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಒಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿದ್ರೆಂಬುದಾಗಿ எல்லாரும் வாலிப பிள்ளைங்க, ಎಲ್ಲರೂ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು. இந்த வேத புஸ்தகம் இருதயங்களை மாற்றும். ಈ ಸತ್ಯವೇದವು ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಾಡುಗೊಳಿಸುತ್ತದೆ. என்னைக்கு நம்ம தாழ்மையோடு ஆண்டவரே பேசுங்கன்னு போறோமோ, ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ದೇವರೇ ಮಾತನಾಡು இந்த வார்த்தை நம்மளோட பேசுகிற வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ಮಾತಾಗಿದೆ. இந்த வார்த்தைகளை கொண்டு சென்று மக்களுக்கு கையில கொடுக்கிறது தான் இந்த ஊழியம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತಕೊಂಡೋಗಿ ಜನರ ಕೈಗೆ ತಲುಪಿಸುವುದೇ ನಮ್ಮ ಸೇವೆಯಾಗಿದೆ. நான் நிறைய சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். ನಾವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். ಸತ್ಯವೇದದಿಂದ ನಿಮಗೆ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. நான் பெரிய பிரசங்கியார் கிடையாது. ನಾನು ದೊಡ್ಡ ಪ್ರಸಂಗಿ ಅಲ್ಲ. நான் ஒரு கம்பெனியில வேலை செய்கிற ஒரு ஆள். ನಾನು ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ. இப்படி கிடைக்கிற நேரங்கள்ல இந்த ஊழியத்தோட சேர்ந்து வேத புஸ்தகத்தை விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். ಸಭೆಗಳೊಂದಿಗೆ ಸೇರಿ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಜನರಲ್ಲಿ ತಲುಪಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த ஊழியத்துக்காக மக்கள் ஜெபிக்கணும் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சபைகளில் வந்து எந்த பாஸ்டர்லாம் எங்களை அழைக்கிறார்களோ அந்த சபைகளில் வந்து இந்த மாதிரி வேத வசனத்தை சொல்லி இந்த ஊழியத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். ಈ ಯಾರೆಲ್ಲ ದೇವರಲ್ಲಿ ಜನರು ಸಭೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ಸಭೆಯಲ್ಲಿ ಇದು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ಸೇವೆಯ ಮೂಲಕ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಅವರಲ್ಲಿ ತಲುಪಿಸಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವನಾಗಿದ್ದೇನೆ. எங்க வீட்டில் ஒரு இது இந்த வருஷம் எப்படியாவது பைபிளை ஒரு தடவையாவது படிச்சு முடிச்சிடணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாசிச்சு கொண்டிருக்கிறோம். ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಹೇಗಾದರೂ ಸತ್ಯವೇದ ಒಂದ್ಸಾರಿ ಆದ್ರೂ ಓದಿ ಮುಗಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೇವೆ. என்னுடைய மகன் ரொம்ப வேகமா வாசிச்சிருவான். ನನ್ನ ಮಗನು ಬೇಗನೆ ಓದಿ ಮುಗಿಸ್ತಾನೆ. ஆனா எனக்கு ரொம்ப ஸ்பீடா போகாது, ஸ்லோவா தான் போகும். ನಾನು ಬಹಳ ನಿಧಾನವಾಗಿ ಸ್ಲೋ ಆಗಿ ಹೋಗುವ ವ್ಯಕ್ತಿ. இந்த வாரம் யோவான் 1 அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ಇವತ್ತು ಈ ವಾರ ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. அதிலிருந்து ஆண்டவர் எங்கிட்ட பேசின சொல்லி கொடுத்த ಹೇಳಿಕೊಟ್ಟಂತ ಮಾತನಾಡಿದಂತ ಚಾಲೆಂಜ್ பண்ண சில காரியங்களை உங்களோட பகிர்ந்துಕೊಳ್ಳ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿದಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. யோவான் 1 அதிகாரம் ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 35ஆம் வசனத்திலிருந்து 35ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 51ஆம் வசனம் வரைக்கும் 51ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ நம்ம பார்க்கலாம். ನಾವು ನೋಡೋಣ. நான் வாசிக்க போறதில்ல, ಓದ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. அந்த இடத்துல இருக்கிற ஒரு சுருக்கத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಸಣ್ಣ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இது யோவான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 சுவிசேஷம் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தார். மத்தேயு மார்ಕ ಲೂಕ ಯೋಹಾನ 4 ಸುವಾರ್ತೆಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. இதுல முதல் 3 சுவிசேஷங்கள் வந்து ಮೊದಲನೇ 3 ಸುವಾರ್ತೆಗಳು ಬಂದು ಸಿನಾಪ್ಟಿಕ್ ಗಾಸ್ಪಲ್ಸ್ அப்படினு சொல்லுவாங்க. ಇದು ಸಿನಾಪ್ಟಿಕಲ್ ಗಾಸ್ಪಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அது வரிசையா ஆண்டவர் பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரைக்கும் வரிசையா எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ದೇವರ ಜನನದಿಂದ ಮರಣದವರೆಗೂ ಸರಳವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯ. ஆனா யோவான் புத்தகம் வரிசையாக எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. ಯೋಹಾನ ಪುಸ್ತಕ ಬಹಳ ಸರಿಯ ಒಂದೇ ಕ್ರಮವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. எது ஆண்டவருடைய தேவத்துவத்துக்கு முக்கியமோ அது அந்த வரிசையில் எழுதப்பட்டிருக்கு. ದೇವರಲ್ಲಿ ಯಾವುದು ದೈವತ್ವಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯವೋ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಗೊಳಿಸಿದೆ. 7 ಅದ್ಭುತம் தான் இருக்கு. 7 ಅದ್ಭುತಗಳಲ್ಲಿದೆ. அந்த 7 அற்புதமும் 7 அம்சங்களை ஆண்டவர் பற்றி காட்டுகிற அற்புதங்கள். 7 ಅದ್ಭುತಗಳು 7 ಅಂಶಗಳಾಗಿ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்படி அவர் ரொம்ப
ஸ்பெசிஃபிக்கா தொகுத்தெடுத்து எழுதி கொடுத்திருக்கிறார். ಬಹಳ ಸೂಕ್ತವಾಗಿ ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಅಂಶಗಳಾಗಿವೆ. இது முதல் அதிகாரத்திலேயே அவர் முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிற ஒரு காரியம். ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿಯೇ ಒಂದು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಟ್ಟು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் கானா ஊர் கல்யாணத்துல ತಣ್ಣೀರ ರಸಮ ಮಾತನದು. ಮೊದಲನೇ ಅದ್ಭುತವೇನೆಂದರೆ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಅದ್ಭುತ ಮಾಡಿದರು. அது இரண்டாவது அதிகாரத்துல தான் வருது. ಅದು ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காரியம். ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಬಿಟ್ರು. நடந்து போகிறாரு. ನಡೆದು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ಆಗ ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ನಾನು ಹೇಳಿ ಕೊಟ್ಟನಲ್ಲ, இவர்தான் அந்த மெசியா, ಇವರೇ ಆ ಮೆಸ್ಸಿಯನು. அப்ப யோவானோட இருந்த ரெண்டு சீஷர்கள் இருக்காங்க. ಯೋಹಾನನೊಂದಿಗೆ ಇಬ್ಬರು ಶಿಷ್ಯರಿದ್ದರು. அதுல ஒண்ணு இயேசுவுடைய சீஷனாகிய யோவானு, ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನಾದ ಯೋಹಾನನು, பேதுருவுடைய தம்பியாகிய அந்திரேயாவும், ಪೇತ್ರನ ತಮ್ಮನಾದ ಆಂದ್ರೇಯನು. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றதை கேட்டுட்டு, ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನ ಕುರಿತು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿ இவங்க ரெண்டு பேரும் அவர் பின்னாடியே போறாங்க. ಇವರಿಬ್ಬರು ಅವರ ಹಿಂದೆ ಹೋದ್ರು. அப்பொழுது இயேசு கிறிஸ்து திரும்ப பார்த்து, ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ, என்ன தேடுறீங்கன்னு கேக்குறாரு. ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. அப்ப கேட்ட உடனே, ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ದೇವರೇ ನೀನು ಎಲ್ಲಿ ಇಳಿಕೊಂಡಿದಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வந்து பாருங்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಬಂದು ನೋಡ್ರಿ. இவங்க போறாங்க, ಇವರು ಹೋಗ್ತಾರೆ, போயிட்டு தங்குறாங்க, ಹೋಗಿ ಇಳ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. காலையில அந்திரே எந்திரிக்கிறாரு, ಕಾಲೆಯಲ್ಲಿ ಮುಂಚಾನೆ ಆಂದ್ರೇಯನ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ, நேரா பேதுருட்ட போறாரு, ಬೇಗ ನೇರವಾಗಿ ಪೇತ್ರನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. பேதுரு பார்த்து சொல்றாரு, ಪೇತ್ರ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, மேசியாவை கண்டோம், ಮೇಸಿಯಾನನ್ನು ಕಂಡೆ, மேசியாவை கண்டுபிடிச்சிட்டோம், ಮೇಸುವನ್ನು ಕಂಡಿಡಿದೆ. அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಡೆದು ಹೋಗ್ತಾನೆ. ಗಲಿಲೇಯ பக்கத்துல போற தேவன் அந்த இடத்துல பிலிப்புவை பார்க்கறாரு. ಗಲಿಲೇಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. பிலிப்புவை பார்த்து என்னோட பின்னாடி வான்னு சொல்றாரு. ಫಿಲಿಪ್ಪನನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. பிலிப்பு பின்னாடியே வந்துறாரு. ಫಿಲಿಪ್ಪನ ಹಿಂದೆ ಹೋದ್ರು. அப்ப பிலிப்பு போய் ಫಿಲಿಪ್ಪನು ಹೋಗಿ நத்தானியேல பார்க்கறாரு. ನತಾಲಿಯನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. நீ வா இங்க பாரு, மேசியாவை பார்த்துட்டோம்னு சொல்றாரு. ಮೆಸ್ಸಿಯನ ನೋಡಿ ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நத்தானியேலுக்கு ஒரே क्वेश्चन, கேள்வி. ನತಾಲಿಯನಿಗೆ ಒಂದೇ ಪ್ರಶ್ನೆ, ನಾಸರೇತಿலிருந்து ஏதாவது வர முடியுமா? ನಸರೇತಿನಿಂದ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? பிலிப்பு சொல்றாரு, ಫಿಲಿಪ್ಪನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ வந்து பாரு. ನೀನು ಬಂದು ನೋಡು. அப்ப வராரு நாத்தானுவேல். ನತಾಲಿಯನ್ನು ಬರುತ್ತಾನೆ. நாத்தானுவேல் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ನತಾಲಿಯನ್ನು ಬಂದ ಕೂಡಲೇ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ಈ ಕಪಟವುಳ್ಳ ಇಸ್ರಾಯೇಲೇ. இந்த நாத்தானுவேலுக்கு பெரிய ஆச்சரியம். ನತಾಲಿಯನಿಗೆ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ, என்னை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? ನನ್ನ ಕುರಿತು ಹೇಗೆ ಗೊತ್ತು? அப்ப சொல்றாரு ஆண்டவர், நீ அந்த மரத்துக்கு கீழே இருந்தப்பே நான் உன்னை பார்த்துட்டேன். ಆ ಮರದ ಕೆಳಗಿದ್ದಾಗಲೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿಬಿಟ್ಟೆ. அப்ப நத்தானியேலுக்கு ஒரு வெளிச்சம் வருது. ನತಾಲಿಯನಿಗೆ ಒಂದು ಬೆಳಕು ಬಂತು. இவர் உண்மையானவே ಇವರು ನಿಜವಾಗಲೂ ಮೆಸ್ಸಿಯನು. அப்ப ಆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, 1 அதிகாரம் கடைசி வசனம் இப்படி முடியுது. ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಮುಕ್ತಾಯಗೊಳ್ಳುತ್ತದೆ, இன்னைக்கு வானம் திறக்கிறதையும், ಆಕಾಶ ತೆರೆಯುವುದನ್ನು, அங்க தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும், ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೂತರು ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು. யார் மேல? ಯಾರೊಂದಿಗೆ? மனுஷகுமாரன் மேல தூதர்கள் இறங்குகிறது ஏறுகிறது. ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು, ದೂತರು ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ಕಂಡರೆಂಬುದಾಗಿ இது வேதத்துல நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದು ಕೊಟ್ಟರು. இதிலிருந்து இயேசு கிறிஸ்துவோட இதயத்தை ஒண்ணு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ಇದರ ಕುರಿತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೃದಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது நமக்கு தெரியும். ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದು ಗೊತ್ತು. இயேசு கிறிஸ்து நல்ல பிரசங்கம் பண்ணது நமக்கு தெரியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದು ಗೊತ್ತು. இயேசு கிறிஸ்து ஜெபித்தது நமக்கு தெரியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಗೊತ್ತು. எல்லாவற்றிற்கும் மேலாக, ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ இயேசு கிறிஸ்து ಕ್ರಿಸ್ತನು சீஷர்களை தேடி வந்தார். ಶಿಷ್ಯರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. நம்மளை ஒவ்வொருவரையும் சீஷரா தான் ஆண்டவர் பார்க்கிறார். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗೇ ನೋಡುತ್ತಾರೆ. நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மளுடைய அழைப்பு, ನಮ್ಮ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ, ஏதோ நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம், ಯಾವುದೋ ಒಂದು ಕ್ರೈಸ್ತತ್ವಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿವು, எப்படியோ வாழ போறோம்ன்றது இல்ல. ಹೇಗೋ ಜೀವಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದೀವಂತಲ್ಲ, ஆண்டவர் அழைத்த அழைப்பு, ದೇವರ ಕರೆದಂತ ಕರೆಯುವಿಕೆ ಶಿಷ್ಯರಿಗೆ, அவர்கிட்ட சீஷர்களா இருப்பதற்கு தான் அழைப்பு. ಆ ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ. ஒரு பாட்டு இருக்குல்ல,
ஒரு பாட்டு, சீஷன் என்பவன் ಶಿಷ್ಯನೆಂಬುದು குருவை போலவே ಗುರುವಂತೆಯೇ தனக்காய் வாழாமல் அவருக்காய் ಜೀವಿಸುವುದೇ, ಅವರಿಗಾಗಿ அவருக்காக ஜீவிப்பான். ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದು. அப்படிப்பட்ட அழைப்பு நமக்குரிய அழைப்பு. ಆ ರೀತಿ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ನಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆ ಆಗಿದೆ. ஆண்டவர் அற்புதத்தெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನೆಲ್ಲ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவருக்கென்று ஒரு கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். ಅವರಿಗಾಗಿ ಒಂದು ಗುಂಪನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ರು. அவரை ஃபாலோ பண்றதுக்கு, அவரை மாதிரி மாறுவதற்கு, ಅವರಿಗಾಗಿ ಅವರನ್ನು ಹಿಂದೆ ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕೆ, இந்த உலகத்துக்கு அவரை காட்டுறதுக்கு, ಅವರನ್ನು ಲೋಕದಲ್ಲಿ ಅವರನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ஒரு கூட்டத்தை தேடி பார்த்துக்கிட்டே இருந்தார். ಒಂದು ಗುಂಪನ್ನು ಹುಡುಕುತ್ತಾನೆ ಇದ್ದರು. அவரை மாதிரி அவரை ஃபாலோ பண்றவங்களை தேடி வந்தாராம். ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. ஆண்டவர் நம்ம வேதம் முழுசையும் பார்த்தோம்னா, ಸತ್ಯವೇದವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ರೆ தெளிவா நம்ம பார்க்க முடியும். ಬಹಳ ಸರಿಯಾಗಿ ನೋಡಬಹುದು. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டளை கொடுத்தாரு. ಎದ್ದೇಳುವಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. என்ன கட்டளை கொடுத்தாரு? ಏನ್ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು? நீங்கள் உலகமெங்கும் போய் ಲೋಕವೆಲ್ಲ ಹೋಗಿ எல்லாரையும் என்ன ஆகுங்க? ಎಲ್ಲರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ರಿ? சீஷராக்குங்க. ಶಿಷ್ಯರ ಮಾಡ್ರಿ. நாம சீஷராக ஒரு அழைப்பு. ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿರೋದು ಕರೆಯುವಿಕೆ. நம்ம மத்தவங்களை சீஷராக்குவதற்கான அழைப்பு. ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆ. அப்படிப்பட்ட ஒரு உன்னத அழைப்பு தான் நமக்கு. ಆ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಕರೆಯುವಿಕೆ ಆಗಿದೆ. அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல, ಅಪೊಸ್ತಲ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்பதான் முதல் முறையா ಮೊದಲನೇದಾಗಿ கிறிஸ்தவங்க அப்படின்ற பேரு, ಕ್ರೈಸ್ತತ್ವ ಎಂಬ ಹೆಸರು அந்தியோகியான்ற பட்டணத்துல கொடுக்கப்படுது. ಅಂತ್ಯೋಕ್ಯ ಎಂಬ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. 26ஆம் வசனத்துல இத வாசிக்கலாம். 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அவங்க எல்லாம் யாரு? ಅವರು ಯಾರು? அங்க இருந்த சீஷர்களுக்கு ಶಿಷ್ಯರಿಗೆ என்ன பேர் கிடைச்சது? ಆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಏನು ಹೆಸರು ಕೊಟ್ಟಿತು? கிறிஸ்தவங்கன்னு பேர் கிடைச்சது. ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಕೊಟ್ಟಿದ್ರು. இன்னைக்கு நமக்கு முதல்ல என்ன சொல்றாங்க? ನಮಗೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க. ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா நம்மளை பார்த்து ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ இவங்க இயேசுவுக்கு சீஷர்கள்னு சொல்லுவாங்களா? ಯೇಸುವಿಗೆ ಶಿಷ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಾ? ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಕರೆಯುವಿಕೆಯು, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರಣ நாம சீஷர்களா இந்த உலகத்துல வாழுவது. ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದೇ. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ன்ற பேரு, ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ அவங்க இந்து, ಅವರು ಹಿಂದೂ, இவங்க முஸ்லீம், இவர் முஸ்லீம், இவங்க கிறிஸ்தவர், இவர் ಕ್ರೈಸ್ತರು. இதை இவங்களும் ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்றவங்கன்ற மாதிரி மாத்திட்டாங்க. ಈ ರೀತಿ ಒಂದು ಮತವನ್ನು ಫಾಲೋ ಮಾಡುವರೆಂಬುದಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா ஆதி திருச்சபையில் எப்படி இருந்துச்சு? ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಗಿತ್ತಂದ್ರೆ, முதல்ல சீஷர்கள், ಮೊದಲನೇದು ಶಿಷ್ಯರು, இவங்க எல்லாம் சீஷர்களா இயேசுவ மாதிரி வாழ்றாங்க, தனியா இருக்கிறாங்க. ಯೇಸುವಾಗಿ ಜೀವಿಸ್ತಾರೆ. ಯೇಸು ಅವರು ಸಪರೇಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்றே சொல்லிட்டு இருக்காங்க. ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಯೇಸು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவருக்காகவே வாழ்றாங்க, ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸ್ತಾರೆ. இவங்க டிசைபிள்னா என்னது? ಅವರು ಶಿಷ್ಯರೆಂಬುದಾಗಿ ಯಾರು? கிறிஸ்தவரை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಹಿಂಬಾಲಕರು. அதனால இவங்க கிறிஸ்தவங்க. ಅದರಿಂದ ನಾವು ಕ್ರೈಸ್ತರು. சீஷர்களுக்கு கிடைச்ச பேரு கிறிஸ்தவர்கள். ಶಿಷ್ಯರಿಗೆ ಸಿಕ್ಕಲ್ಪಟ್ಟಂತ ಹೆಸರು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுற காரணமே நம்ம ஆண்டவருடைய சீஷர்களா இருக்க வேண்டும்ன்றது. ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ಏನಂದ್ರೆ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಶಿಷ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡುವಂತದೇ. டிசைபிள்னா யாரு? ಶಿಷ್ಯತ್ವ ಅಂದ್ರೆ ಯಾರು? அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கத்துக்கிறவங்க, ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತವರು, அவரை போல மாறுறவங்க, ಅವರು ಆಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುವರು. எங்க போனாலும் அவருக்காக இவர்தான் என் குருன்னு பறைசாற்றுறவங்க, ಅವರೇ ನನ್ನ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವರು. எங்களுக்குன்னு அஜெண்டா கிடையாது, ನಮಗೋಸ್ಕರ ಅಜೆಂಡಾ ಅಲ್ಲ, அவருக்காக வாழ்றதுதான் எங்களுடைய ஒரே கடமைன்னு சொல்றவங்க. ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದೇ ನಮ್ಮ ಒಂದೇ ಒಂದು ಕರ್ತವ್ಯ. அதனாலதான் பிலிப்புவை கூப்பிட்ட உடனே, ಫಿಲಿಪ್ಪಿಯನನ್ನು ಕರೆದ ಕೂಡಲೇ பிலிப்பு உடனே வந்துட்டாரு. ಫಿಲಿಪ್ಪಿಯನ್ ಒಂದೇ ಸಾರಿ ಬಂದ್ಬಿಟ್ರು. மத்தேயுல படிச்சோம்னா, ಮತ್ತಾಯದಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ஆண்டவர் யோவானை பார்த்து கூப்பிடுறாரு. ದೇವರು ಯೋಹಾನನ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அவன் என்ன பண்ணா? யோவான் யாக்கோபு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ಯೋಹಾನ ಯಾಕೋಬನ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? வலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ಅವರು ಬಲೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க அப்பாவோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ತಂದೆಯೊಂದಿಗೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದರು. வலையும் விட்டாங்க, ಬಲೆಯನ್ನು ಬಿಟ್ಟು அப்பாவையும் விட்டாங்க, ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟರು. இயேசுவின் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯ, அதற்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே. ಅದರ ನಂತರವೇ ಎಲ್ಲವೂ. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅದೇ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟದು. ஒருவேளை இன்னைக்கு ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்கலாம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ತನಿಖೆ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ வாழ்க்கையில இது எனக்கும் உள்ள மெசேஜ் தான். ಇದು ನನಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಮೆಸೇಜ್. நான் முன்னாடி நின்னு சொல்றதுனால நான் எந்த விதத்திலையும் எல்லாரும் யாரை காட்டிலும் சிறந்தவனோ பெரியவனோ, ನಾನು ಮೇಲಿದ್ದು ಹೇಳುವುದರಿಂದ ನಾನು ಯಾರಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನೋ ಅಥವಾ
இந்த ಹಿರಿಯನೂ ಅಲ್ಲ. இந்த வசனம் எல்லாருக்கும் உரியது. ಈ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರಿಗೂ ಸರಿ. ஆண்டவர் சீஷர்களை தேடி வந்தார். ದೇವರು ಶಿಷ್ಯರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ என்ன சொன்னார் ஆண்டவர்? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? வந்து பாரு, ಬಂದು ನೋಡ್ರಿ, வந்து பாரு. ಬಂದು ನೋಡ್ರಿ. இயேசுவோட இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ಯೇಸುವೊಂದಿಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದನು. பிலிப்பு போய் ஆண்டவர் பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். ಫಿಲಿಪ್ಪನು ಹೋಗಿ ದೇವರ ಕುರಿತು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. நத்தானியேல் அதை நம்புறதுக்கு ரெடியா இல்ல. ನತಾಲಿಯನು அந்த ದೇವರ ನಮ್ಮ ಹೇಳಲಿಕ್ಕೆ ದೇವರ ಕುರಿತು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಂಬಲಿಲ್ಲ. என்ன சொன்னா? ಏನು ಹೇಳಿದ್ರು? என்னால உனக்கு சொல்லி தர முடியாதுப்பா, ನನ್ನಿಂದ ನಿನಗೆ ಹೇಳಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ನೀನು ಬಾ, நீ வா, ನೀನು ಬಾ. அதனாலதான் நாம போய் ಆದ್ದರಿಂದ ನಾವು ಹೋಗಿ யாருக்காவது ಯಾರಿಗಾದರೂ ஆண்டவரை பத்தி சொல்லி ஜெபம் பண்ணோம்னா ದೇವರಿಗಾಗಿ ದೇವರ ಕುರಿತು ಹೇಳಿ நாம கிரியை செய்ய மாட்டோம், ನಾವು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲ್ಲ, ஆண்டவர் கிரியை செய்வார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பே, ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಕರೆ, நம்மளும் ஆண்டவர்கிட்ட போகணும், ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಹೋಗೋದು, அவருடைய சமூகத்துல இருக்கணும், ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದು, மத்தவங்களே அவர சமூகத்துக்கு கூட்டிட்டு வரணும், ಬೇರೆಯವರನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬರುವುದು. என்னைக்கு இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோட ஜெபம் பண்றோமோ, ಯಾವತ್ತು ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವೋ அன்னைக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். ಅವತ್ತು ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அன்னைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். ಅವತ್ತು ದೇವರು ಪ್ರಕಟಗೊಳಿಸುತ್ತಾನೆ. கிறிஸ்தவம் முழுவதுமே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு மார்க்கம். ಕ್ರೈಸ್ತತ್ವವೇ ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಪ್ರಕಟಿಸುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿದೆ. உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கமும், ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಮಾರ್ಗವು மனுஷன் கடவுளுக்காக செய்யற மார்க்கங்கள். ಮನುಷ್ಯನು ಲೋಕಕ್ಕಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು. இன்னைக்கு எத்தனை தடவை பிரேயர் பண்ணா, ಎಷ್ಟು ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, இன்னைக்கு இந்த வருஷம் எந்த இடத்துல புண்ணிய ஸ்தலத்துக்கு போனா, ಯಾವ ಪುಣ್ಯ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗೋಣ, என்ன தான் கடவுளுக்காக பண்ணான்றதுதான் மத்த எல்லா மதங்களும். ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಮತಗಳು ದೇವರಿಗಾಗಿ ಇವರು ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ஒருத்தர் தான், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಬ್ಬನೇ பரலோகத்தில் இருந்த தேவன், ಪರಲೋಕದ ದೇವರು எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்துக்கு வந்தார். ನನಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ. நமக்காக சிலுவையில எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. ಆತನು ಈ ಶಿಲುಬೆ ತನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. இதுக்கு மேல மனுஷன் கடவுள்கிட்ட வர்றதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ಇವತ್ತು ಮನುಷ್ಯನು ದೇವರ ಕಡೆಗೆ ಬರಲಿಕ್ಕೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾದುದು ಏನೂ ಇಲ್ಲ. நாம பார்க்க வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்க ನಾವು வேண்டியதுதான். ಆತನನ್ನು ನೋಡುವುದಾಗಿದೆ. அதற்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் இயேசுவிடத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ಯೇಸುವಿನಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. சத்தியபரனாகி ஆவியானவர் வரும்போது அவர் எல்லா சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவார். ಸತ್ಯದ ಆತ್ಮನು ಬರುವಾಗ ಎಲ್ಲಾ ಸಕಲ ಸತ್ಯದಲ್ಲೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ಅವரிடத்துல போக வேண்டியது. ನಾವು ಮಾಡಬೇಕಾದುದು ಆತನ ಮುಂದೆ ಹೋಗೋದು. அன்னைக்கு அந்த அந்திரேயாவுக்கும் யோவானுக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, வந்து பாருன்னு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ಆಂದ್ರಿಯನಿಗೆ ಮತ್ತು ಯೋಹಾನನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟದ್ದು ಬಂದು ನೋಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நமக்கும் அதே அழைப்பு தான். ನಮಗೂ ಅದೇ ಕರೆವಿಕೆ. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார். ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ರೆಡಿಯಾಗಿದ್ದಾರೆ. நம்ம போய் அதை ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு ரெடியா ನಾವು இருக்கிறோமா? ದೇವರನ್ನು ಸಂಧಿಸೋದಕ್ಕೆ ರೆಡಿಯಾಗಿದ್ದೀವಿ. ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கைக்குள்ள பார்க்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ರೆಡಿಯಾಗಿದ್ದೀವಾ? நாம மற்றவர்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ಕರೆಯಲಿದ್ದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. Come and see. ಬಂದು ನೋಡ್ರಿ. It is a life of demonstration. ಇದೊಂದು ಬದಲಾವಣೆಯಾಗಿದೆ. நம்ம வார்த்தையினால மாத்திரம் அல்ல, ನಮ್ಮ ಜೀವಿತ ಮಾತಿನಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಅಲ್ಲ, வாழ்க்கையினால, ನಮ್ಮ ಜೀವಿತದ ಮೂಲಕ, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை காட்டுகிறதுனால ನಮ್ಮ ಒಳಗಿರುವಂತ ದೇವರನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ இயேசுவை பார்ப்பார்கள். ಯೇಸುವನ್ನು ನೋಡೋಣ. கடைசி மூணாவது காரியத்தை ಮೂರನೇ சொல்லி முடிக்கிறேன். ಕಾರ್ಯವನ್ನು, கடைசி வசனம், ಕೊನೆಯ ವಾಕ್ಯ, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 51ஆம் வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ಇದಲ್ಲದೆ பின்பு இயேசு அவனை நோக்கி, ಇದಲ್ಲದೆ ಅವನಿಗೆ, ನಾನು ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಪರಲೋಕವು ತೆರೆಯುವುದನ್ನು, ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಮೇಲೆ ದೇವದೂತರು ಏರಿ ಹೋಗುತ್ತಾ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನೋಡ್ರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. இதுல முக்கியமாய் நம்ம பார்க்க வேண்டியது, ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನೋಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ, மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಿಂದ ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು. இப்ப யாரு அந்த இடத்துல யாரு வந்து நிற்கிறா? ಯಾರು ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ? நத்தானியேல் வந்து நிக்கிறார். ನತಾಲಿಯನು ಬಂದು ನಿಂತಿದ್ದಾನೆ.
அவர் முழுமையா இன்னும் இயேசு கிறிஸ்துவ முழுசா நம்பல. ಅವನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. டவுட்டோட தான் வராரு. ಅವನು ಸಂಶಯದಲ್ಲೇ ಬರುತ್ತಾನೆ. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆಂದರೆ, வானம் திறக்கப்படும், ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ, மனுஷகுமாரனின் மூலமா ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಮೂಲಕವಾಗಿ தூதர்கள் ஏறுவார்கள் இறங்குவார்கள், ದೂತರು ಏರುತ್ತಾರೆ ಇಳಿಯುತ್ತಾರೆ. வானத்தின் காரியங்கள் பூமியில நடக்கும், ಆಕಾಶದ ಕಾರ್ಯಗಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. வானத்தில் ஆண்டவர் செவித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பூமிக்கு இறங்கி வரும். ಆಕಾಶದಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದವು ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த இடைவெளி ದೇವರಿಗೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಇದ್ದಂತ ಮಧ್ಯಸ್ಥಿಕನಾಗಿ அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா எல்லாம் ஒன்னார்க்கப்படும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲವೂ ಒಂದಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஆண்டவர், ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ದೇವರು, மனுஷனுக்கு ரொம்ப தூரமாய் தென்பட்ட ஆண்டவர், ಮನುಷ್ಯನಿಗೆ ದೂರವಾಗಿ ಕಂಡಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರು இப்ப மனுஷனோட உறவாட ஒரு வழி உருவாயிடுச்சு. ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಬಯಸುವಂತ ಒಂದು ಸಂಬಂಧವಾಗಿದೆ. இந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. ಈ ಒಂದು ಮಾರ್ಗವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதை இந்த உலகம் காணும். ಇದು ಈ ಲೋಕವು ನೋಡುತ್ತದೆ. இதுதான் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ಇದೇ ನಮಗೆ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ. பெரிய ஒரு வாக்குத்தத்தம். ಇದೊಂದು ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನ. சீஷர்களாக உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுற பெரிய வாக்குத்தத்தம். ಶಿಷ್ಯರಿಗಾಗಿ ದೇವರು ಕೊಡಲ್ಪಡುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನ. நம்ம இயேசு கிறிஸ்து உடையவர்களா இருக்கும்போது, ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅಧೀನರಾಗಿರುವಾಗ வானம் திறக்கப்படும், ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ வானத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் உலகம் காணும். ಪರಲೋಕದಿಂದ ದೂತರು ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ಕಂಡೆನು. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ಅದರಿಂದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவருடைய பரமண்டல ஜெபத்துல என்ன சொன்னாரு? ಪರಲೋಕದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಆತನು ಏನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? பரமண்டலம் இங்க வருவதாக, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, பரலோக ராஜ்யம் வருவதாக, ನಿನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಬರಲಿ, அங்க உம்முடைய சித்தம் செய்யப்படுறது மாதிரி ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತವು ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ பூமியில செய்யப்படுவதாக. ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತವು ನೆರವೇರಲಿ. அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். ಯೇಸು ನೆರವೇರಿಸಿದನು. இதை எங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம்? ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஒரு மனுஷன் வீட்ல இருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮನೆಯಿಂದ ಓಡುತ್ತಾನೆ ಇದ್ದರು. நம்பிக்கை இல்ல அவனுக்கு, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்ல, ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಹಿಡಿತವೂ ಇಲ್ಲ. போறோம், ಹೋಗ್ತಾನೆ, திரும்ப வருவோமா? ತಿರುಗಿ ಬರುವುದಾದ್ರೆ இந்த உலகத்துல வாழ்க்கை இருக்கா? ಜೀವಿತದಲ್ಲಿ ಜೀವಿತವಿದೆಯಾ? ஒரு நம்பிக்கையுமே இல்லாம ಯಾವ போயிட்டு இருந்தான். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஒரு இடத்துல ஒரு கல்லை வச்சு நல்லா தூங்கிட்டான். ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ஒரு பயங்கரமான ஒரு கனவு அவனுக்கு ಒಂದು வந்துச்சு. ದೊಡ್ಡ ಕನಸು ಬಂತು. ஒரு பெரிய ஏணி, ಒಂದು ಏಣಿ, அந்த ஏணியின் மேல தேவாதி தேவன் நிக்கிறாரு. ಆ ಏಣಿಯ ಮೇಲೆ ದೇವಾದಿ ದೇವನು ನಿಂತಿದ್ದಾನೆ. அங்கிருந்து தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க, ஏறுறாங்க இறங்குறாங்க. ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ಕಂಡರು. இவனுக்கு தூக்கம் போயிடுச்சு, ಇವರಿಗೆ ನಿದ್ರೆ ಹೋಯ್ತು. எழும்பிட்டான். ಎದ್ದು ಬಿಟ್ರು. இது என்ன இடம்? ಇದು ಯಾವ ಸ್ಥಳ? இது வானத்தின் வாசல், ಇದು ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು, இது பெத்தேல், ಇದು ದೇವರ ಮನೆ, இது தேவன் இருக்கிற இடம், ದೇವರು ಇರುವಂತ ಸ್ಥಳ. தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ತನಗೆ ಇರುವಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. நம்பிக்கை இல்லாத ஓடிட்டு இருந்தவனுக்கு ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಓಡುತ್ತಿದ್ದವನಿಗೆ ஒரு புதுவிதமான ஒரு நம்பிக்கை, ಒಂದು ಹೊಸದಾದ ನೂತನ ನಂಬಿಕೆ. இன்னைக்கு உலகம் இதை தான் தேடிட்டு இருக்கு. ಇದು ಲೋಕವು ಇದನ್ನೇ ಹುಡುಕುತ್ತಾ ಇದೆ. எப்படியாவது சமாதானம் கிடைக்குமா? ಹೇಗಾದ್ರೂ ಸಮಾಧಾನ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? எப்படியாவது நம்பிக்கை இருக்குமா? ಯಾಗಾದ್ರೂ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತದಾ? இந்த உலகத்துல ஒரு கடவுள் இருக்கிறாரா? ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾನಾ? அவர் என்னை பார்க்கறாரா? அவர் ನನ್ನ ನೋಡುತ್ತಾನಾ? ஆண்டவர் சொல்றாரு, அவர் ಹೇಳುತ್ತಾನೆ, வானம் திறந்திருக்கிறதையும் ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು, தூதர்கள் மேல இருந்து இறங்குகிறதையும் ஏறதையும் ದೂತರುಗಳು ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ನಾನು ಕಂಡೆನು ಎಂಬುದಾಗಿ சீஷனாகிய நாத்தானுவேலுக்கு அதை சொன்னார். அன்னைக்கு ಶಿಷ್ಯನಾದ ನೆಥಾಲಿಯನಿಗೆ ಹೇಳಿದರು. இன்னைக்கு யாரெல்லாம் சீஷர்களா அவரை தேடி வந்திருக்கிறோம், ಯಾರೆಲ್ಲ ಶಿಷ್ಯರು ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು, நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை இது. ನಮಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಕಟ್ಟಳೆಯಾಗಿದೆ. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். ದೇವರು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல ನಮ್ಮ ஆண்டவருக்காக ಜೀವಿತವು சாட்சியா இருக்க ದೇವರಿಗಾಗಿ முடியும். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುವುದು. இந்த உலகத்துல நாம ஆண்டவரை மத்தவங்களுக்கு காண்பிக்க முடியும். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ತೋರಿಸಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. நம்ம வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செய்ய முடியும். ನಮ್ಮ ಜೀವಿತದ ಮೂಲಕ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இதுதான் ஆண்டவர் இந்த வாரத்துல எனக்கு கத்து
கொடுத்த பாடம். ಇದೇ ನಾನು ಈ ವಾರದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯ. சீஷர்களா இருக்க நம்மளை அழைக்கிறாரு. ಶಿಷ್ಯರಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದನು. நாம அவரை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. ನಾವು ಅವರ ಕುರಿತು ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நாம சொல்றதுக்கு மேல அவரை காட்டணும், கூட்டிட்டு வரணும் மத்தவங்க. ಬೇರೆಯವರನ್ನು ನಾವು ಅವರಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். ದೇವರು ಅವರನ್ನು ಪ್ರಕಟಗೊಳಿಸುತ್ತಾನೆ. அதனால ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்க, ಬಂದು ನೋಡ್ರಿ, வந்து பாருங்க, ಬಂದು ನೋಡ್ರಿ. ஆண்டவர் சொன்னார் கடைசியா, ದೇವರು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿದನು, வானம் திறந்திருக்கிறது, ಆಕಾಶವು ತೆರೆಯಿತು, தூதர்கள் இயேசு கிறிஸ்துவில தூதர்கள் மேலேயும் கீழே இறங்குறதையும் காண்பீர்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೂತರು ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ಕಂಡೆನು. ஆண்டவர் நம்மளை பெரிதான ஒரு அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಗೆ ದೇವರು நம்ம சாதாரண வேலை செய்யலாம், ಒಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಬಹುದು, இல்ல நம்ம உலகத்தின் பார்வையில சாதாரணமா இருக்கலாம், ಲೋಕದ ನೋಟಕ್ಕೆ ನಾವು ಸಾಧಾರಣದವರಾಗಿರಬಹುದು. ஆனா என்னைக்கு நம்ம ஆண்டவர் கையில வந்துட்டோமோ, ಯಾವಾಗ ದೇವರ ಕೈಗಳಿಗೆ ನಾವು ಬರ್ತೀವೋ, ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ದೇವರು ನಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು நம்மளை ಮಾಡುತ್ತಾನೆ. சாதாரணமான அழைப்புக்கு ஆண்டவர் அழைக்கவே இல்லை. ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಕರೆಯುವಿಕೆಗೆ ದೇವರು ಕರೆದಿಲ್ಲ. அவருடைய தூதர்களா தான் இந்த உலகத்துல அழைச்சிருக்கார். ಆತನ ದೂತರನ್ನ ಕರೆಯುವಿಕೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದನು. நம்ம தேசத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷம் வந்துருச்சு. 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೇ ಸುವಾರ್ತೆ ಬಂತು. அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಮುಂಚಿತವಾಗಿ ಭಾರತಕ್ಕೆ ಸುವಾರ್ತೆ ಬಂತು. இங்கிலாந்துக்கு போறதுக்கு முன்னாடி சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ಇಂಗ್ಲೆಂಡಿಗೆ ಹೋಗುವುದು ಮುಂಚಿತವಾಗಿ ಭಾರತಕ್ಕೆ ಬಂದಿತ್ತು. ஆனா இந்த 2000 வருஷத்துல இன்னும் நம்ம தேசம் சந்திக்கப்படல. ಇನ್ನು 2000 ವರ್ಷಗಳಾದ್ರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶವು ಇನ್ನೂ ಸಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. இந்த தேசத்தை சந்திக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ಈ ದೇಶವನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆண்டவருடைய வழி அவருடைய சீஷர்களை கொண்டு இந்த உலகத்தை சந்திப்பதுதான். ದೇವರ ಒಂದು ದಾರಿ ಏನಂದ್ರೆ ಆತನ ಶಿಷ್ಯರ ಮೂಲಕ ಈ ಲೋಕವನ್ನು ಸಂಧಿಸುವುದಾಗಿದೆ. நம்முடைய தேவைகள் எல்லாம் நிச்சயம் சந்திக்கப்படும். ನಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ನಮಗೆ ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟದ ಒಂದು ವಾಗ್ದಾನ. என்னைக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கோ அன்னைக்கு தேவன் எழுந்து நிற்பார். அந்த ದೇವರು ಯಾವತ್ತು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ನಾವು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ ಆವಾಗ ದೇವರು பிள்ளைகளை கைவிடுகிற தேவனே இல்ல. ಆತ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் நம்ம இடத்துல ஒண்ணு எதிர்பார்க்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. இந்த பாவமான உலகத்துல, ಪಾಪವಾದ ಲೋಕದಲ್ಲಿ, அசிங்கங்களும் கேவலங்களும் இருக்கிற உலகத்துல, ಅಸಹ್ಯವೂ ಕೇವಲವಾಗಿರುವಂತ ಲೋಕದಲ್ಲಿ, கோபமும் மூர்க்கமும் வெறியும் பிடிச்ச இந்த உலகத்துல, ಕೋಪವು ಕಲಹವು ಭೇದವು ಇರುವಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ தன்னுடைய சம்பத்துக்காகவும் தனக்காக மாத்திரமே வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல, ತನಗಾಗಿ ತನ್ನ ಸಂಪತ್ತಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಲೋಕದಲ್ಲಿ இயேசுவை போல, ಯೇಸುವಿನ ಹಾಗೆ, இயேசுவின் அன்பை காட்டி, ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿ மற்றவர்களுக்காக வாழுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து, ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ತೋರಿಸುವ ಒಂದು ಗುಂಪನ್ನು ದೇವರು ಸಿದ್ಧಗೊಳಿಸಿದ್ದಾರೆ. அவர்கள் தான் இயேசுவின் சீஷர்கள். ಅದಕ್ಕೆ ಅವರೇ ದೇವರ ಶಿಷ್ಯರು. அப்படிப்பட்டவர்கள் அழைக்க தான் ஆண்டவர் உலகத்துல வந்தார். ಆ ರೀತಿ ಜನರನ್ನು ಕರೆಯುವಿಕೆಗೆ ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இன்னைக்கும் அப்படிப்பட்டவர்களா தேடிக்கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಆ ರೀತಿ ಜನರನ್ನೇ ದೇವರು ಹುಡುಕ್ತಾ ಬಂದರು. அவர்கள் மூலமா தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்னைக்கும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. கடைசியா ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. நாங்க இங்க ஒரு மீட்டிங் நடத்துறப்ப, ನಾವಿಲ್ಲಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ನಡೆಸುವಾಗ, இங்க மீட்டிங்க்கு ஒரு சாட்சி சொல்றதுக்கு ஒரு பெண் பிள்ளை வந்திருந்தாங்க. ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಹೆಣ್ಮಗು ಬಂದಿದ್ರು. அவங்க IBM என்ற கம்பெனில வேலை செய்து கொண்டு, ಅವರು IBM ಎಂಬ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ರು. அவங்க பெயர் பத்மா. ಅವರ ಹೆಸರು ಪದ್ಮಾ ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப அழகான ஒரு பெண். ಅವರು ಸುಂದರವಾದ ಒಂದು ಸಹೋದರಿ. அவங்க கல்ஃப்ல 10வது வரைக்கும் படிச்சிட்டு, ಅವರು ಗಲ್ಫ್ ಅಲ್ಲಿ 10ನೇ ತರಗತಿವರೆಗೆ ಓದಿ, 9வது வரைக்கும் படிச்சிட்டு, 9ವರೆಗೆ ಓದಿ, 10வது தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவுல வந்து படிச்சாதான் பெட்டர்னு சொல்லி 10ನೇ ತರಗತಿ ಇಂಡಿಯಾಗೆ ಬಂದು ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ குடும்பம் அங்க இருந்து பெயர்ந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. ಕುಟುಂಬವು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಚೆನ್ನೈಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. அப்ப அந்த ஸ்கூல்ல அவ படிச்சிட்டு இருந்தப்ப, ಓದ್ತಾ ಇರುವಾಗ இப்படி அந்த ஸ்கூல்ல சென்று இந்த வேத புஸ்தகத்தை அவருடைய கரங்கள்ல கொடுத்தாங்க. ಅವರ ಈ ಸತ್ಯವೇದ ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿತ್ತು. அவள் வாங்கின அந்த வருஷம் 1993. ಅವರು 1993ರಲ್ಲಿ ಆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಆ ಮಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವೇದ ಕೈಗೆ ದೊರಕಿತ್ತು. அவ வீட்ல போய் அந்த புஸ்தகத்தை தூக்கி போட்டா. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆ ಸತ್ಯವೇದನ ತೆಗೆದು ಹಾಕ್ಬಿಟ್ರು. காலம் உருண்டு ஓடிச்சு. ಕಾಲ ಉರುಳುತ್ತಾ ಹೋಯ್ತು. அவ இன்ஜினியரிங் முடிச்சா. ಅವರು ಇಂಜಿನಿಯರ್ ಮುಗಿಸಿದ್ರು. இன்ஜினியரிங் முடிச்ச உடனே IBM கம்பெனில வேலை கிடைச்சது. IBM ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸವೂ ಸಿಕ್ಕಿತು.
வேலை ஜாயின் பண்ணிட்டா, ಕೆಲಸಕ್ಕೆ ಜಾಯಿನ್ ಆದ್ರು. இவளை பார்த்து சொல்றவங்க எல்லாம் இவள மாதிரி சந்தோஷமா யாருமே இருக்க முடியாது. ಇವನ ನೋಡುವರು ಇವರ ಹಾಗೆ ಸಂತೋಷವಾಗಿರೋರು ಯಾರು ಇಲ್ಲ. ஏன்னா எங்கேயாவது பார்ட்டினா முதல்ல நிற்கிறது இவதான். ಎಲ್ಲಾದ್ರೂ ಪಾರ್ಟಿ ಅಂದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಲ್ಲೋದು ಈಕೆನೆ. அவ ஒரு கூட்டத்தில் நின்னானா எல்லாமே சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. ಈಕೆ ನಿಂತ್ರೆ ಎಲ್ಲರೂ ನಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. இவளை பத்தி தெரியாதவர்களே கிடையாது. அந்த ಇವಳ ಕುರಿತು ಗೊತ್ತಿಲ್ಲದವರು ಯಾರು ಇಲ್ಲ. எல்லா விதமான காரியங்களையும் செய்வா. ಎಲ್ಲ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நிறைய நினைச்சிட்டு இருந்தாங்க இவ வாழ்க்கையில கஷ்டமே இல்லை, ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா இவளுக்கும் சொன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கு மாத்திரம் தான் தெரியும் என் வாழ்க்கையில் விரக்தி என்னன்னு. ನನಗೂ ನನ್ನ ತಾಯಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಕಷ್ಟ ದುಃಖಗಳು. 2007 வருஷம் 2007ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ ஒரு நாள்ல ஒரு முடிவு பண்ணா, ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ಮಾಡಿದಳು. நான் வாழுகிறதுனால இன்னும் எங்க குடும்பத்துக்கு தான் கஷ்டம், ನಾನು ಜೀವಿಸುವುದರಿಂದ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಇನ್ನೂ ಕಷ್ಟ, ஒரேடியா என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், ಒಂದೇ ಸಾರಿ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಡುತ್ತೇನೆ. எல்லாம் போய் அவங்க வீட்டுடைய மேல் மாடியில ಎಲ್ಲ ಮುಗಿಸಿ ಅವರ ಮನೆಯ ಮಾಡಿ ಮೇಲೆ ஒரு அறையில ಒಂದು ಅರೆಮನೆಯಲ್ಲಿ எல்லாம் தூக்கு மாட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான். ನೇಣು ಹಾಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. ஏதோ சொல்லிட்டு வர மாதிரி சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு மேல வந்துட்டான். ಏನೋ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஒரு பெட் மேல ஏறி ஸ்டூல்ல ஏறி நின்னு ಒಂದು ಸ್ಟೂಲ್ ಮೇಲೆ ಹತ್ತಿ ನಿಂತು கழுத்துல அந்த கயிறை போட்டுட்டான். ಆ ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಹಗ್ಗವನ್ನು ಹಾಕಿ அவ அந்த ஸ்டூலை தள்ளி விடுற நேரம் ಆ ಸ್ಟೂಲ್ ಅಲ್ಲಿ ತಳ್ಳಿ ಬಿಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ஏதோ ஒரு சத்தம், ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ವರ, செய்யாத, ಮಾಡಬೇಡ, செய்யாத, ಮಾಡಬೇಡ. இவ திரும்பி பார்க்கறா, யாருமே இல்ல. ಇನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ ಯಾರು ಇಲ್ಲ. ஆனா திரும்பி பார்த்த போது ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ 1993 வாங்கின அந்த வேத புஸ்தகம் 1993ರಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ಸತ್ಯವೇದ கண்ணுல பட்டுச்சு, ಅವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿತ್ತು. திரும்பிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணா. ತಿರುಗಿ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ನೋಡಿದ್ಲು. திரும்பவும் ஒரு சத்தம், ತಿರುಗಿ ಒಂದು ಸ್ವರ, செய்யாத, ಮಾಡಬೇಡ. தான் நினைச்சதை செய்ய முடியலையேன்ற கோவத்துல ನೆನೆಸಿದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ எல்லாத்தையும் கழட்டி ஒண்ணு நடக்காத மாதிரி வச்சுட்டு ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದಾಕಿ கீழே வந்து மற்றவங்களோட உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சு ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಟಿವಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. ஆனா அந்த வேத புஸ்தகம் அவ கண்ணுக்குள்ளேயே நின்னுட்டு இருந்துச்சு. ಆ ಸತ್ಯವೇದ ಅವರ ಕಣ್ಣೊಳಗೆ ಇತ್ತು. அவ அதுக்கு அடுத்த நாள் ಅದರ ನಂತರ ದಿನ இந்த புஸ்தகத்துல என்னதான் இருக்குன்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா. ಏನಿದೆ ಅಂತೇಳಿ ತೆಗೆದು ಓದುವಾಗ வாசிக்க ಓದ್ತಾ அவ வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு இனங்காணாத ஒரு சமாதானம், ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೋ ದೇವರು ಕೊಡಲಾರದಂತ ಸಂತೋಷ, நம்பிக்கை இல்லாத அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತ ಆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ. யாரோ ஒரு தேவன் உண்டு, ಯಾರೋ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து, ಅವರ ಹೆಸರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, ಆತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದನು, மரித்து ಉಯಿರ್ತೆಳೆದಾರೆ, ಸತ್ತು ಜೀವಿಸಿದನಾಗಿ ಎದ್ದನು. அவரை நம்பினா ஒரு வாழ்க்கை ಉಂಟುன்ற, ಅವರ ನಂಬಿದರೆ ಒಂದು ಜೀವಿತ ಉಂಟೆಂಬುದಾಗಿ ஒரு மனசுல ஒரு தேறுதಲ್, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೈಸುವಿಕೆ, ஒரு மாற்றம் வர ಒಂದು ஆரம்பிச்சது, ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಯಿತು. இனங்காணாத ஒரு சமாதானம், ಹೃದಯದಲ್ಲಿ ಮಿಗಿಲಾದ ಒಂದು ಸಮಾಧಾನ. காலையில மதியான இரவுன்னு இந்த வேத புஸ்தக திரும்ப 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 ಬೆಳಿಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ರಾತ್ರಿ ತಿರುಗಿ ಸತ್ಯವೇದನ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஆபீஸ்க்கு போவா, ಆಫೀಸಿಗೆ ಹೋದ್ಲು, அந்த இடத்துல வேலையை வேகமா செய்வா, ಸತ್ಯವೇದ ಬೇಗ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮುಗಿಸ್ತಾಳೆ, திறந்து வாசிக்க ತಿರುಗಿ ஆரம்பிச்சிடுவா, ಓದ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾಳೆ. லஞ்ச் டைம்ல சாப்பிடுவா, ಲಂಚ್ ಟೈಮಲ್ಲಿ வேகமா சாப்பிடுவா, ಬೇಗ ತಿಂತಾಳೆ, வாசிக்க ஆரம்பிச்சிடுவா, ತಿರುಗಿ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾಳೆ. வீட்டுக்கு வர வழியில வாசிப்பா, ಮನೆಗೆ ಬರುವ வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து வாசிப்பா, ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು அதிகாலையில் எழுந்து வாசிப்பா, ಮುಂಚಾನೆ ಎದ್ದು இப்படி ಓದ್ತಾಳೆ. 3 மாசமா விடாம வாசித்துக் கொண்டே இருந்தா. ಹೀಗೆ 3 ತಿಂಗಳು ಬಿಡದೆ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. வாழ்க்கையில பயங்கர ஒரு சந்தோஷம், ಜೀವಿತದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಸಂತೋಷ. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்தா, ಅವರ ಗೆಳತಿ ಒಬ್ಬರು ಬಂದ್ರು. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன ஒரு புஸ்தகத்தை போய் இப்படி வாசிச்சுட்டே இருக்கிறேன், ಯಾವುದು ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದ್ತಿದಿ. அப்ப இது இந்த புஸ்தகத்தை காமிச்சா, ಆಕೆ ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ತೋರಿಸಿದ್ರು. அந்த ஃப்ரெண்ட் சொன்னா, ಫ್ರೆಂಡ್ ಹೇಳಿದ್ರು, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கறா, ನನಗೊಂದು ಹೊಸ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದಾಳೆ, அவள்ட்ட இதே மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கு, ಅವಳ ಹತ್ರನೇ ಇದೇ ತರ ಒಂದು ಪುಸ್ತಕ, அவ ஹேண்ட் பேக்ல அப்பயுமே வச்சிருப்பா, ಅವಳ ಹ್ಯಾಂಡ್ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಾಳೆ. அப்பப்ப வாசிக்கிறத பார்த்திருக்கேன், ಆಗಾಗ ಓದುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೀನಿ. நான் அவளை உனக்கு இன்ட்ரோ듀ce பண்றேன், ನಾನು ಅವರನ್ನು ನಿಮಗೆ ಪರಿಚಯ ಮಾಡುತ್ತೇನೆ. அவ வாழ்க்கையில சந்திச்ச முதல் கிறிஸ்தவ பெண், ಮೊದಲನೇದಾಗಿ ಸಂಧಿಸಿದಂತ ಮೊದಲನೇ ಕ್ರೈಸ್ತ ಹುಡುಗಿ அந்த பெண்ணு தான். ಆ ಹುಡುಗಿಯೇ. அவளை ஒரு ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனா, ಆಕೆಯನ್ನು ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು.
அந்த ஆலயத்துல அவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ಆಲಯದಲ್ಲಿ ஞானஸ்நானம் பெற்று ದೇವರ ವಾಕ್ಯ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು பெங்களூர்ல இருக்கிற ஒரு சபை தான் அது. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ எங்க டீம்ல சாட்சி சொல்ல வந்திருந்த அன்னைக்கு ಅವತ್ತು ಟೀಮಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು. அந்த சொன்னா ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, இந்த வேத புஸ்தகத்தை என்னால கொண்டாட முடியல, ದೇವರ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೊಂಡಾಡಿ ತರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆனா இந்த வேத புஸ்தகத்துக்கு பதில்ல 4 பேரை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ಈ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ 4 ಜನರನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. அந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்தேன். ಸತ್ಯವೇದವನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕೈಗೆ ಕೊಟ್ಟೆ. அவங்க படிச்சாங்க, ಅವರು ಓದಿದ್ರು, அவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. ಅವರು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ರು. இப்ப ಈಗ அந்த புஸ்தகத்தை என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு அத்தையோ யார்கிட்டயோ கொடுத்திருக்கிறேன். ನಾನು ಸ್ವಂತದವರು ಯಾರೋ ಅತ್ತೆಯವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஒருவேளை அடுத்த தடவை வந்தனா ನೆಕ್ಸ್ಟ್ ಬಾರಿ ಬಂದ್ರೆ அவங்களும் வந்துருவாங்க, ಅವರು ಬರ್ತಾರೆ அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. ಹಾಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು. ஒரு வேத புஸ்தகம், ಒಂದು ಸತ್ಯವೇದ, யாரோ ஒருத்தர், ಯಾರೋ ಒಬ್ರು, அவருக்கு யாருன்னு கூட தெரியாது, ಅವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. கொடுத்தவருக்கும் இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, ಕೊಟ್ಟವರಿಗೂ ಇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. 1993 கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம் 1993ರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದು. 2007ல 2007ರಲ್ಲಿ 14 வருடம் கழிச்சு 14 ವರ್ಷದ ನಂತರ சாவுக்கு கிடந்த ஒரு பெண்ணை ಸಾಯಲಿಕ್ಕೆ ಇದ್ದಂತ ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನು ரட்சித்தது, ಮಾಡಿ அவள் மூலமா அநேகர் ஆண்டவர் சமூகத்துல கொண்டாந்து ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕರನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ತಂದರು. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಅದು ಬಲವುಳ್ಳದ್ದು. இந்த வார்த்தைகளை கொண்டு போய் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತಗೊಂಡೋಗಿ அந்தந்த லாங்குவேஜ்ல ಅವರವರ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ புரியிற லாங்குவேஜ்ல கொடுக்கறது தான் கிறிஸ்தியனுடைய ஊழியம். ಅವರವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಗೊತ್ತಿರುವ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಕೊಡುವುದೇ ದೇವರ ಸೇವೆಯಾಗಿದೆ. ಸೇವೆ. இது ஒரு ஹிந்தி வேதாகமோ, ಇದು ಹಿಂದಿ ಸತ್ಯವೇದ, இது மலையாளம், ಇದು ಮಲಯಾಳ, இது நேபாளி, ಇದು ನೇಪಾಳಿ, இது கன்னடம், தெலுங்கு, ಕನ್ನಡ, ತೆಲುಗು, தமிழ், இங்கிலீஷ், பல மொழிகள்ல, எல்லா ಭಾಷೆಗಳಲ್ಲಿ 25 மொழிகள்ல இந்தியாவுல இருக்கு. 25 ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿದೆ. இப்படி இதை கொண்டு போய் உலகம் முழுவதும் 198 நாடுகள்ல இந்த வேலை செய்து கொண்டு 198 ರಾಜ್ಯಗಳ ದೇಶಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வேத புஸ்தகத்தை, ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಪ್ರಿಂಟ್ பண்ணி கொடுக்கறது தான் எங்க ஊழியம். ಇದೇ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿ ಕೊಡುವುದೇ ನಮ್ಮ ಸೇವೆ. இந்த ஊழியத்துக்கான சில தேவைகள் உண்டு. ಈ ಸೇವೆಗಾಗಿ ಒಂದೊಂದು ಅಗತ್ಯ ಉಂಟು. முதல்ல இதுக்காக ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஜெபிக்கிற மக்கள், ಇದು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮಕ್ಕಳಿಗೆ நீங்க ஜெபிக்கும் போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில, ಯಾರೋ ಒಬ್ಬರು ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ இந்த வேதத்தை வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. ಸತ್ಯವೇದ ತಗೊಳ್ತಾನೆ ಇದ್ರು. இந்த வாங்குற வேதத்தை, ತಕೊಳ್ಳುವಂತ ಸತ್ಯವೇದ வார்த்தைய ಮಾತನ್ನು எடுத்து போடுறது தான் சாத்தானுடைய வேலை. ಈ ತೆಗೆದು ಹಾಕುವುದೇ ಸೈತಾನನ ಕೆಲಸ. ஆனா ಆದರೆ நாம ஜெபிக்கும் போது ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ஆண்டவர் கிரியை செய்வார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், ನಾವೆಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡೋಣ, யாரோ ஒருத்தர் ಟ್ರಾಕ್ಟ್ வாங்கி இருப்பாங்க, ಯಾರೋ ಒಬ್ರು ಟ್ರ್ಯಾಕ್ ತಗೊಳ್ತಾರೆ, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வேத புஸ்தகத்தை வாங்கி இருப்பாங்க, ಯಾರೋ ಒಬ್ರು ಈ ಸತ್ಯವೇದನ ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு கிறிஸ்தவன கூட வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே மாட்டாங்க, ಯಾರು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಕೂಡ ಸಂಧಿಸಿರುವುದಿಲ್ಲ. நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்க மத்தியில கிரியை செய்வார். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாரும் ஜெபிக்கலாம், ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இந்த வேத புஸ்தகத்தை, ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು, இந்த நியூ ಟೆಸ್ಟಮೆಂಟ್ ಪ್ರಿಂಟ್ பண்றதுக்கு 50 ரூபாய் ஆகிறது. 50 ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ 50 ರೂಪಾಯಿ ಆಗ್ತದೆ. எப்படி கொடுக்கலாம்ன்றதை பாஸ்டர் உங்களுக்கு சொல்லுவாரு. ಪಾಸ್ಟರ್ ಹೇಗೆ ಕೊಡೋಣ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் சொல்ற மாதிரி நீங்க இந்த வேத புஸ்தகத்தோட பிரிண்டிங்க்கு கொடுக்கலாம். ನೀವು ಈ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ನೀವು ಕೊಡಬಹುದು. இதோடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். ನಾನು ಕೊನೆಯ ಹಂತಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. இது நாங்கள் ஸ்கூலில் போய் கொடுக்கும்போது ஸ்கூலில் பெர்மிஷன் கேட்போம். ನಿಮ್ಮ ಶಾಲೆಗೆ ಹೋಗಿ ಕೊಡುವಾಗ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ತೀವಿ. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஸ்கூல்ஸ் இங்கே பக்கத்தில் தெரியும்னா, ನಿಮಗೆ ಯಾರಾದರೂ ಶಾಲೆಗಳು ಗೊತ್ತಿದ್ದರೆ, இல்லை அந்த உள்ள பிரின்சிபல் தெரியும், அங்கே பெர்மிஷன் கேட்க முடியும், ಆ ಪರ್ಮಿಷನ್ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಗೊತ್ತು, ನಾನು ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ಬೋದಂದ್ರೆ கேட்டீங்கன்னா உங்க கூட வந்து நாங்கள் இந்த வேதத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಅವರ ಮೂಲಕ ನಾವು ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀವಿ. தேவன் உங்களை இந்த வசனத்தின் மூலமாகவும் இந்த ஊழியத்தை குறித்தும் தொற்றுப்பார்னு விசுவாசிக்கிறேன். ದೇವರು ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವೂ ಈ ಸೇವೆ ಮೂಲಕವೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿದನೆಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀವಿ. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ನಾವು ತಲೆಯನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கேட்ட வசனத்தை ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில, ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಒಂದು ನಿಮಿಷ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ யோசித்து பார்க்கலாம். ಯೋಚಿಸಿ ನೋಡೋಣ. ஆண்டவர் நம்மளை சீஷர்களாக அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ಕರೆದರು. வந்து அவரோடு கூட இருக்கணும்ன்ற ஆசைப்படுகிறார். ಬಂದು ಆತನೊಂದಿಗೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ அவரை ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. பார்க்க
பார்க்கணும்னு ஆண்டவர் ಆತ விருப்பப்படுகிறார். ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அவருடைய காரியங்களே நம்மளுடைய காரியங்களா மாறணும். ಅವರ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಾಗಿ ಬದಲಾವಣೆ அவர் ಆಗಬೇಕು. நமக்குள்ள ಇருந்து ಅವರು கிரியை ನಮ್ಮೊಳಗಿದ್ದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. நமக்குள்ள இருந்து தன்னை வெளிப்படுத்தணும். ಅವರು ನಮ್ಮೊಳಗಿದ್ದು ನಮ್ಮ ಒಂದು ದೇವರು ಪ್ರಕಟಗೊಳ್ಳಬೇಕು. அப்படிப்பட்ட அழைப்பு தான் நமக்கு ಆ கொடுத்திருக்கிற ರೀತಿಯ ಒಂದು அழைப்பு. ಕರೆಯುವಿಕೆ ಒಂದು ಈ ಸೇವೆಯಾಗಿದೆ. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பரலோகம் திறந்திருக்கும். ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. இயேசுவின் மூலமா ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ தூதர்கள் இறங்குகிறது ஏறுகிறது நம்ம மூலமா ಏರುವುದನ್ನು ಇಳಿಯುವುದನ್ನು ಕಂಡನು. தேவன் வெளிப்படுத்துவார். ದೇವರು ಪ್ರಕಟಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே இந்த நேரத்துல ದೇವರೇ ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಈ ಸಮಯದಲ್ಲಿ நீங்க ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟು ಸ್ವಾಮಿ. எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸು. மனுஷனால ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. ಮನುಷ್ಯನಿಂದ ಏನೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ. என்னால் அன்றி உங்களால ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ನನ್ನಿಂದ சொன்னீங்க. ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த காலை வேளைகளை தாழ்த்துகிறோம்ப்பா. ನಮ್ಮನ್ನು ಈ ಮುಂಚಾನ ವೇಳೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿಸ್ತೇವೆ. நீங்க மூலமா கிரியை செய்யுங்கப்பா. ನಮ್ಮ ಮೂಲಕ ಕ್ರಿಯೆ ಮಾಡು. இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்தியா முழுவதும் நடக்கிற ಇಂಡಿಯಾ ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿ எல்லா ஊழியங்கள், ಎಲ್ಲ ಸೇವೆಗಳು, எல்லா சபைகள், ಎಲ್ಲ ಸಭೆಗಳು எல்லாரையும் நினைத்து பார்க்கிறோம். ಎಲ್ಲರೂ ನೆನೆಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡುತ್ತದೋ நீங்க இறங்கி கிரியை செய்யுங்க. ನೀವೇ ಇಳಿದು ಕ್ರಿಯೆ ಮಾಡು. இருதயங்கள்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. ಅವರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಅಚ್ಚಿ ಉರಿಯಲಿ. நீங்க இறங்குங்கப்பா. ನೀವು ಇಳಿದು ಬಾಸು. எங்க இந்திய தேசம், ಭಾರತ ದೇಶ, எங்க சந்ததியில ரட்சிக்கப்படணும். ನಮ್ಮ ಸಂತತಿಗಳು ஒரு ರಕ್ಷಣೆ பெரிய மாறுதல் வரணும். ಒಂದು ದೊಡ್ಡ ಮಾರ್ಪಾಟು வழி நடத்துங்க ஆண்டவரே. ಬರಟು ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ತಂದೆ. ஆமென்.